இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம்னா, என்னுடைய பழைய நினைவுகளை எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். என்னோட சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். எதற்காகனா, இதுல நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் புத்திசாலி. ஏன் இதுல போடுறா அப்படின்னு. நான் வந்து திருமங்கலத்துல தான் தாத்தா வீட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன். தாத்தா வீட்டில் தான் திருமங்கலம் கஸ்தூரிபாய் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பெரிய பெரிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள், நைனா முகமது, எங்கள் ஊரில் உள்ள நைனா முகமது ஏடிஎம்கே, அவர் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவார் என்னை சந்திக்கிறதுக்கு, எங்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குனது நான் தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்பலேங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி பொய்ன்னு ஆயிடாது, அந்த சம்பவம் பொய்ன்னு ஆயிடாது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குனது என்னை கூட்டிட்டு வராங்க. முதலமைச்சர் ஆவாரா, அந்த மாதிரி நிக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆசீர்வாதம் பண்ணி முதலமைச்சர் ஆக்குனது நான். தொடர்ந்து அவரே தான் நீடிப்பார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது ஜெயலலிதாவையும் அவங்க தான் தொடர்ந்து நீடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இடையில ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு கோபம் வரும்போது, கருணாநிதி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கருணாநிதி வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய துன்பங்கள், போற இடமெல்லாம் அவமானம் அவமானம் அவமானம். கருணாநிதி நல்லவர் தான், ஆனா அவர் கூட இருக்கிற அந்த கும்பல் இருக்கு பாருங்க, சரியான கும்பல். அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்ல போகும்போதும் சரி, எதுல போகும்போதும் சரி, ஒவ்வொரு இடங்களையும் அவமானங்கள் நிறைய சந்திச்சு. அப்புறம் எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், சரி, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு எதுலயோ போய் இழுக்கக்கூடாது. இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், சினிமா ப்ரொடியூசர்கள், சினி ஃபீல்டில் உள்ள எல்லாரும் நிறைய பேர் வந்து ஹிந்தி சினிமாக்காரங்க, அப்புறம் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், அங்கிருந்துலாம் டைரக்டர்ஸ் வருவாங்க. டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி இந்த படம் போடலாமா வரலாமா, அதை ஃபேசில்லாம் வந்திருக்கிறாரு. ஃபேசில், KS கோபாலகிருஷ்ணன், NS கோபாலகிருஷ்ணன், அது அவரு. அதுக்கப்புறம் RC சக்தியினுடைய எனக்கு இப்போ 3 நாளா என்னன்னா உணர்ச்சிகள்னு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. கமலஹாசன் வந்து காட்டுது. நம்ம எல்லாரையும் நம்ம இது பண்ணி கமலஹாசன் நம்ம இதுல சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது உணர்ச்சிகள் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்குது. இனிமேதான் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு வந்துகிட்டு இருக்குது. லலிதா ஜுவல்லர்ஸ் இப்போ 3 நாளா எனக்கு கனவுல வந்துகிட்டு இருக்குது. லலிதா ஜுவல்லர்ஸுக்கும் நான் தான் திருப்பு முனியும். லலிதா அவர் வந்து வேற ஏதோ ஒரு பேர் வைக்கிறதா இருந்தாரு. அவரையும் நைனா முகமது தான் கூட்டிட்டு வந்தாரு. நந்தினி இது என்னன்னு பாரு அப்படின்னு பார்க்கும்போது லலிதா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து நான் தான் மாத்தி விடுறேன்னு நினைக்கிறேன். அவருக்கும் நான் தான் மாத்தி விடுறேன். லலிதான்னு பேர் வைக்க சொல்றேன். நீங்க லலிதா ஜுவல்லர்ஸை கூப்பிட்டு கேட்கலாம். லலிதா ஜுவல்லர்ஸ் அந்த ஓனர் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு கேட்கலாம். லலிதா ஜுவல்லர்ஸுக்கு வந்து சும்மா ஒன்றும் இல்லை, நானே அந்த ஒவ்வொருத்தருக்கும் பிசினஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்லாம் பார்க்கும்போது நிறைய உபதேசங்கள் நான் பண்ணுவேன். அது போக அந்த சின்ன வயசுல அந்த தங்க நகையை பத்தி நான் வந்து தங்க நகையை திருடு போகுது இல்லையா, திருடு போகும்போது அமுதுவேல் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து நான் நிறைய உபதேசங்கள் செஞ்சேன். உன் கடையில் வரக்கூடிய தங்க நகைகளை விற்கிறவங்க எல்லாம் திருட்டு நகையா, இது பண்ணணும், அதை திருட்டு நகையா, ஒரிஜினல் நகையா, சம்பாதிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா, கடன் வாங்குறதுக்கு வந்திருக்காங்களா, என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நீ கடன் கொடுத்து உதவணும். அதுலேயும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. அது நிறைய உபதேசங்கள்லாம் நான் வந்து அப்போ சின்ன வயசுலேயே சொல்லியிருந்தேன். அதே உபதேசங்களை லலிதா ஜுவல்லர்ஸுக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ ஞாபகம் வந்துட்டு இருக்குது. லலிதா ஜுவல்லர்ஸ் தான் நீங்க கேட்கணும், அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். இந்த மாதிரி சின்ன பொண்ணு என்னுடைய இளம் வயது போட்டோ காமிச்சு, அந்த நைனா முகமது, அரசியல்வாதி நைனா முகமதா, இல்ல MA காஜா மைதீனா, இல்லைன்னா
வேற யாராவது என் மூலமா ஆசீர்வாதம் வாங்கினவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதை நீங்க லலிதா ஜுவல்லர்ஸ்ட்ட நீங்க கேட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். நான் பண்ணானா அவர் எடுக்க மாட்டார், டோக்கனு போனை கீழே வைப்பாங்க. ரெண்டாவது நம்பரும் தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன தெரியுமான்னு கேட்டாலாம் அது ஏமாக்கு அதெல்லாம் கேமா அதெல்லாம் யார்த்தையும் வாலண்டியர்லாம் பேச மாட்டா. அதுவும் இப்போ காமிச்சிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஆர்சி சக்தி வந்து உணர்ச்சிகள்னு ஒரு படம், இதுதான் ரொம்ப மெயின். உணர்ச்சிகள்னு ஒரு படம் என்னை பற்றி அவர் தெரியாது. உணர்ச்சிகள்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பேன் பண்ணுறாங்க. பேன் நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம் இவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. சென்சாரில் அதை கட் பண்ணி வைக்கிறாங்க. என்கிட்ட அந்த விஷயம் வருது. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் அப்போ சின்ன குழந்தை இல்லையா, சின்ன குழந்தையில வந்து அந்த கதைகள் எல்லாம் வந்து எனக்கு அந்த அந்த உணர்ச்சிகள், அந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அழகா பாயிண்ட் வைக்கிறாரு. அந்த என்கிட்ட எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்ட தெரியுமா அப்படின்னாரு. என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் அக்ரஹாரத்துக்கு அப்பப்போ வருவேன் இல்லையா, அக்ரஹாரத்துக்கு அப்பப்போ வரும்பொழுது சில பாட்டிகள்லாம் வந்து, வயசான பாட்டிகள்லாம் அந்த காவி உடைய கட்டிண்டு தலையில துண்டை கட்டிண்டு, சில பாட்டிகள்லாம் காவி அப்படி இப்படி போட்டுண்டு இப்படி, அதாவது விடோயர். அப்போ எனக்கு விடோயர்னு தெரியாது, விதவைகள்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், அப்போ எதுக்கு இந்த பாட்டிலாம் தலையெல்லாம் மொட்டையை போட்டுண்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னு இங்கே வந்து இவாள்கிட்ட வந்து கேட்பேன், இவாங்கிட்ட வந்து கேட்பேன். அப்பா இவன் வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி கல்யாணம் ஆயாச்சு, கணவன் இறந்து போயாச்சுன்னா அதோட வாழ்க்கை போயிருது, அப்புறம் அவள் பிறந்த வீட்டோட வந்துட வேண்டியதான், அந்த பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் சில சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள்லாம் வந்து கணவன் வந்து இறந்து போறாரு. கணவன் தான் வாழ்க்கை, கணவன் தான் உலகம் அப்படிங்கும்போது கணவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த மனைவிக்கு எல்லாமே போயிருது அப்படிங்கிறத நான் அனுபவத்தோட நான் அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன். அப்புறம் எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா இறந்து போறாரு. எங்கள் தாத்தா இறந்து போனோடனே எங்கள் பாட்டி அழும், கூடார மாதிரி போட்டு உள்ளுக்குள்ள இது மாதிரி போட்டு எங்கள் பாட்டி உட்காந்து அழும். அது எதுக்கு, தாத்தா இறந்து போன வழியெல்லாம் எனக்கு தெரியல. அப்போ நான் சின்ன குழந்தை, ஒரு இறந்து போனால் என்னது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கும் போதெல்லாம் அப்போதான் எனக்கு கல்யாணம்ங்கிற பயம் வருது எனக்கு. அப்போ நாளைக்கு நம்மளும் கல்யாணம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, நம்மளோட ஆம்படியானு செத்து போயிட்டான்னா நம்மளையும் இப்படிதான் முக்காடு போட்டு வீட்டில் உட்கார வச்சிருவா. அப்புறம் திருப்பி நம்ம பிறந்த வீட்டோடய நம்ம தம்பி அம்மா கூட வந்து இருக்கணும். அந்த பயம் எனக்கு சின்ன வயசுல, அதுவும் ஒரு காரணம். கல்யாணம்னாலே நான் பயப்படுறதுக்கு ஒரு காரணம் அதுவும். அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து கல்யாணம், ஒரு அக்கா வந்து வாழா வெட்டியா வந்திருந்தா. என்னத்துக்கு இப்படி, ஏன் இந்த அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே வந்திருந்தாளே அப்படின்னு கேட்கும்பொழுது, இது மாதிரி அவாத்தில் நகை கொஞ்சமாக போட்டிருந்தாலாம், தீபாவளிக்கு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, வெள்ளி லோட்டா வாங்கிட்டு வா, ஆடிக்கு வெள்ளி லோட்டா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. இதெல்லாம் பிராமணாலத்தில் நடக்கும். பிராமணா வீட்டில் நீங்களா நினைக்கிற மாதிரி சாஸ்திரம் பண்றா ஆச்சரியமா இருப்பா அப்படிலாம் கிடையாது. பாவங்களெல்லாம் கொட்டி 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 பண்றதெல்லாம் பிராமணா தான். ஆச்சாரம் கிடையாது, ஒரு குண்ணாக்கும் கிடையாது. உள்ள பார்த்தா பலசரக்கு சாமான் வச்சிருக்கிற அந்த டப்பாலாம் இருக்கும் இல்லையா, கடுகு டப்பா, உளுத்தம்பருப்பு டப்பா, அந்த டப்பா, அந்த கிச்சன்லாம் அப்படி நாரும். கிச்சனோட ஒவ்வொரு சாமான்களும் அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கும், டப்பாலாம் அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கும். கிச்சன்லாம் அப்படி மோரிலாம் நாரு. சும்மா வாசலை பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. ஒன்றும் கிடையாது அதெல்லாம். நீங்கள் ஒன்றும் எங்கள் வீட்டிலேயும் கேட்கக்கூடாது. எங்கள் வீட்டில் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையும். எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை டப்பா எடுத்து இதை படுத்தி இதாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஆனால் எங்கள் வீடு பாழடைஞ்ச வீடு தான். ஒன்று எங்கள் வீட்டை உதாரணம் நிறைய வீடுகளில் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி யாரையும் ஆற்றுக்கு வந்துட்டாச்சுன்னாக்கா, இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஆற்றுல விரதம் அப்படின்பா. ஏன்னா வந்தவாளி சாதம் போடணுமே. அப்புறம் இன்னொரு மொட்டை சாஸ்திரம் சொல்லி வச்சிருவா. ஆற்று மாமி வந்து மத்தியானம் சாத்தை போட்டு சாப்பிட்டுட்டு வெத்தலையை போட்டு படுத்துட்டாச்சுன்னா ஆற்றுக்கு வந்தவாளுக்கு யாருக்கும் சாதம் போடப்படாது, இப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லுவா பிராமணா. ஆமாம், வந்தவாளுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு, 50 சாஸ்திரமும் பிராமணால்கிட்ட இருக்கும். ஆற்று மாமி மத்தியானம் சாப்பிட்டுட்டு வெத்தலை பக்க போட்டுட்டு படுத்துண்டாச்சுனாக்கா, ஆற்றுக்கு யார் வந்தாலும் தண்ணி குடிக்கப்படாதான், சாப்பாடு போடப்படாது, இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லுவா. அப்போ இதெல்லாம் வந்து நான் கேட்பேன், ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு. அது ஒரு இதே கிடையாது. அப்போ அந்த உணர்ச்சிகள், அந்த படத்தினுடைய கதை இப்படி போகுது. சென்சார் பண்ணிட்டாங்க. நீ கேட்டே இல்லையா, திருமணம் வந்து சம்மந்தப்பட்டு கேட்டே இல்லையா, இந்த பாட்டிகள்லாம் ஏன் இப்படி மொட்டையா அப்படி உட்காந்துருக்கா, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பாவமாக்கும். ஒவ்வொரு பொண்ணுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க. திருப்பி கல்யாணம் பண்ணணும், இது பண்ணணும். இதுதான் அந்த படத்தில் வருது, அதை தடை பண்ணி வச்சிருக்கிறான், நீ அதை சரி பண்ணிடுறியா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இதுதான் அந்த கதையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் போய்
அந்த தடங்களை நீக்கி அந்த படம் வெளிவருவதற்கு உண்டான உதவிகளை நான் செய்ததாக எனக்கு காட்டுகிறது. நான் திருப்பி தியானத்துல உட்காரணும், உட்கார்ந்தாதான் தெரியும் எனக்கு. அப்புறம் கிருஷ்ணாபுரத்தோட வந்துட்டேன் நான். பாட்டிக்கு தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு கிருஷ்ணாபுரம் வீட்டை காலி பண்ணிட்டு, திருமங்கலம் வீடை காலி பண்ணிட்டு நாங்கள் கிருஷ்ணாபுரத்தோட எங்க பாட்டி தன்னுடைய தம்பி கூடயே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கணும், இந்த ஸ்கூல்ல நம்ம சேர்க்கணும் அப்படிங்கும்போது என்னுடைய சர்டிபிகேட்டை வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வராங்க. எங்க அக்கா என்ன பண்ணிட்டா, சர்டிபிகேட்டை எரிச்சிட்டா. எங்க அக்கா அப்படியே போட்டு எரிச்சிட்டா. இது எதுக்கு நீ எரிக்கிற அப்படின்னு. நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நீ படிக்கவும் கூடாது, நீ வீட்டோட கடை அப்படின்ட்டா எங்க அக்கா. சர்டிபிகேட் இருந்தா தானே நீ. ஏன்னா நான் திருமங்கலத்துல நல்லா படிப்பேன், படிப்பு நல்லா வரும். இங்கேயும் 3ஆம் கிளாஸ்ல சேர்த்தாச்சு, நல்ல இது பண்ணிட்டா. 2ஆம் கிளாஸ் முடிஞ்சாச்சு, 3ஆம் கிளாஸ்ல சேர்க்கணும். அதனால எடுத்துட்டு வரதுனா சர்டிபிகேட் எங்க அக்கா எரிச்சிட்டா. பிறப்பு சான்றிதழ் வச்சிருப்பாங்களே அதையும் எரிச்சிட்டாங்க. எங்க அக்கா எரிச்சிட்டா. நீ ஸ்கூலுக்கே போகக்கூடாது, வீட்டோட கடை அப்படின்னுட்டு. உனக்கு சாதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ஒன்றும். அப்படியே வெளியில துரத்திட்டா எங்க அக்கா. அப்புறம் எங்க அக்கா எங்க அம்மா செத்து எங்கேயும் போய் செத்து தொலை. அதான் எங்க தாத்தா இறந்து போன உடனே எங்க அம்மா எங்க பாட்டி இருக்காங்களே, பாட்டி தான் வளர்த்ததுங்கிறதுனால எங்க மாமா போயிட்டாரு. அங்க யாரு ஃப்ரெண்டு வீட்லயோ நான் இருக்கேன்ட்டு எங்க மணி மாமா அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் எங்க பாட்டி எங்க தாத்தா இறந்து போன உடனே எங்க பாட்டிய என்னோட பெரிய மாமா ராஜா மாமா வீட்டுக்கு மதுரைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் தனியா அனாதையானேன். என்ன ஸ்கூல்ல சேர்க்கலாங்க போது எரிச்சாச்சு. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்க அக்கா அப்படியே பிடிச்சு ஒரு தள்ளு வெளியில போடி வெளியில அப்படின்ட்டா. அப்படி உள்ளுன்னு வருவா எங்க அக்கா. என்னை கண்டாலே கடிச்சு கொட்டுவா. அப்போ அம்மாட்ட கேட்கிற, நீ தானே என்னோட அம்மா, நான் ஒன்னும் உன் அம்மாட இல்ல, இனிமேல என் அம்மாட்ட சொல்லி செவுட்ல இழுத்துருவேன்ட்டா எங்க அம்மா கமலா. அந்த கமலா தாயர் சிறந்த கோவிலும் இல்லைன்னு இந்த சனாதன தர்மம் சொல்லும், இந்து தர்மம் சொல்லும். என்னதான் தாய் அப்படின்னாலும் தாய் சொல்லதான் கேட்கணும். தாய் என்ன வெறுத்து கட்டட்டுமே, தாயார் கால போய் விழுமோ. அவ வெளியில போன்னு துரத்துறாளே, திருப்பி போய் காலில் விடுங்கிற. சாப்பிடறவளை எடுத்துட்டு தட்டை வீசி எறிகிறாளே, வெளியில போங்கிறாளே. அவளே போய் தாய் போய் சொல்ல. இதுதான் சனாதன தர்மம், இதுதான் இந்து தர்மம். சரிதான், அது தர்மம் அதுதான் சொல்றது. மனு நீதியும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் தந்தை எவ்வளவுதான் கொடுமைக்காரனா இருந்தாலும் சரி அந்த தந்தைக்கு கீழே தான் இருக்கணும். சட்டமும் அதைத்தான் சொல்லுது. அந்த கொடுமைக்கார தந்தை, செக்ஸ், டார்ச்சர் இதெல்லாம் நான் அனுபவிச்சு அந்த வீட்டிலே இருக்கணும்னு இந்திய நாட்டு சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. சரிதா? சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் நிம்மதியா ஸ்கூலுக்கு வருதா, அந்த குழந்தையுடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த பேரண்ட்ஸ் எப்படி, அந்த குழந்தைய வளர்க்குறவங்க எப்படி, அந்த குழந்தைக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் இந்திய நாட்டு சட்டம் கவனிக்கணும். இது வரைக்கும் யாரும் கவனிக்கல. யாருக்கு ஓட்டு போட்டு யாரை கொண்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நேத்திக்கு எலெக்ஷன், மகாராஷ்டிரால எலெக்ஷன், ஹேமாவதி ஓட்டு போடவில்லை. ஓட்டு போடக்கூடாது. நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேனோ அந்த கட்சி நிச்சயமா ஜெயிக்கும். நான் இங்க ஓட்டு போட்டா ரதி மன்மதன் பானத்துக்கு தான் நான் போடுவேன். அங்க போட்டா அது எங்க ஜெயிக்கும்னு தெரியும். அதை கவுக்கணும். ஏன்னா 55 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல எங்களுக்கு எல்லாம் எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, வேலை தர மாட்டாளாம். சரி படிக்க போலான்னா 50 வயசுக்கு மேல இதுக்கு மேல நீ படிச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்றதுக்குன்னே 4 சைத்தான்கள் வருது. இதுக்கு மேல என்ன படிக்க போற, இதுக்கு மேல என்ன டைலரிங் படி, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற, இதுக்கு மேல என்ன படிச்சு என்ன பண்ண போற, வீட்டோட இரு அப்படின்னு சொல்லிடு. அந்த இத்தனை வயசுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷ விதை மக்கள் மனசுல வேரோட இருக்கு. எங்கேயுமே எங்களுக்கு வேலை கிடைக்கல. ஸ்கூல் டீச்சர் வேலையா 50 வயசுக்கு மேலேயே எடுக்க மாட்டோம். சரி, நான் அந்த NIPEDல வந்து நீபிட்ல அந்த DVR படிக்கணும், டிப்ளமா இன் அந்த வொகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் அது படிக்கலாம். அப்புறம் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன், கண்ணு காது கேட்காதவங்களுக்கு, வாய் பேசாதவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு போகும்போது ஏஜ் லிமிட் தாண்டியாச்சு, எங்களுக்கு படிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் 50 வயசுக்கு மேல எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு நீங்க சொல்லும்போது ஓட்டு மட்டும் போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? நாங்க ஓட்டு போட்டுதான் நீ பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா, நாங்க ஓட்டு போட்டுதான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா அவசியமே இல்லை. ஹேமா ஓட்டு போடலனாலும் நீ பிரைம் மினிஸ்டர் ஆவ, ஹேமா ஓட்டு போடலனாலும் சீஃப் மினிஸ்டர் ஆவ. சரியா? அதனாலதான் நான் போடல.
இது என்னுடைய சமுதாய உரிமை இல்ல, இதுக்கு பேர் சமுதாய உரிமை இல்ல. என்னுடைய உரிமையை சுயநலத்துக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஆட்சிக்கு வரவங்க எந்த கட்சியா இருந்தாங்க, எந்த கட்சியா இருக்கட்டும், குறிப்பிட்ட கட்சியும் நான் சொல்ல, எல்லா கட்சிக்குமே சொல்லல. நீ ஆட்சியில ஜிங்கு சிக்குன்னு உட்கார்ந்துக்கிறவ, வேண்டாதெல்லாம் எது எது அவசியமோ அதெல்லாம் பண்ணுவ. எது அவசியமோ அதை கவனிக்க மாட்டீங்க. எத்தனை நான் யூடியூப்ல எத்தனை கமெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், எத்தனை சேனல்ல போய் நான் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே வந்திருக்கேன், பேஸ்புக்ல எவ்வளவு பதிவு போட்டிருந்தேன், எதுவுமே போய் சேரவே இல்லை. 50 வயசுக்கு மேல எங்களுக்குலாம் எதுவுமே கிடையாதுன்னா 50 வயசுக்கு மேல உள்ள எங்க கிட்ட டொனேஷன் கேட்டு வராதீங்க, பிச்சை கேட்டு வரக்கூடாது. எங்களுக்கு அந்த உதவி பண்ணு, பண உதவி பண்ணு, அந்த உதவி பண்ணு, இந்த உதவி பண்ணுன்னு பைசா கேட்டு 10 பைசா கூட கேட்டு வரக்கூடாது. நாங்க தொட்டு இருக்கிறவங்கள பத்தி பேசல. எல்லாராலும் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் இருப்பாங்க, கணவன் இறந்து போயிருப்பான், கூட பிறந்தவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, எல்லாருமே யாருமே அனாதைய இல்லாம இருக்கிறவங்களுக்கும் 50 வயசுக்கு மேல நாங்க வாழணும்னு வர்றவங்களுக்கும் நீ ஏன் அந்த வசதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வேலை வரோன்னு சொல்றவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனாலும் எங்களுக்கு சக்தி இருக்கு வரணும் போது எதுக்கு நீ ஏஜ் இத்தனை வயசுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் எங்களை தடுக்கிறீங்க? தொட்டு கொழுத்து போய் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு கொடுக்குற இல்லாம எங்களுக்கு இதுதான் வாழ்க்கைன்னு வரும் வாய்ப்பு தேடி வரும்போது எங்களை முடக்கிற இல்ல. அதனாலதான் நாங்க ஓட்டு போடல. நான் ஒருத்தி ஓட்டு போடலைன்னா இந்தியா ஒண்ணு குப்பரக்க வந்துடாதுன்னு அதுக்காக என் உரிமையை நான் விட்டு கொடுத்துட்டேங்கனால அந்த சப்பக்கட்டெல்லாம் இங்க வரக்கூடாது. அந்த சப்பக்கட்டலாம் எங்களோட உரிமையை நாங்க நல்ல, ஆனா உங்களோட கடமை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களே, பண்ணல. அதனால நான் நேற்றுக்கு நான் ஓட்டு போடவில்லை, வேண்டுமென்றே ஓட்டு போடல. இது ஒரு பாயிண்ட். அப்ப அந்த உணர்ச்சிகள் அந்த கதையின் மூலமாக சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவுதான் நாட்டு பெண்களுக்கு நாட்டு பெண் சாதம் போடாத நாட்டு பெண் தூரமா இருந்தா சாதம் போட மாட்டா, பழையத்தை கொண்டு போடுவா. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நாட்டு பொண்ணு சாதம் போகும் தூரம் நாளுக்கு. இதெல்லாம் என்ன நான் ரொம்ப பார்த்து 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 மனசு வெறுத்துட்டேன். ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு. கல்யாணம் பண்ணணும்னாலே பயமா இருக்கும். அது பிராமண பயணம்னா ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். பிராமணாலாம் சொல்லிக்கிறாளே, பிராமணாளுக்கு யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறா, யாருமே நீ இம்பிட்டு சீரு கேப்ப, இம்பிட்டு நகை நட்டு கேப்ப, ஒண்ணுமே இல்லாம கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன்னா வாழ்நாள் ஃபுல்லா அதை பெருமையை அடிச்சுக்கிட்டு குத்தி குத்தி காட்டுவேன். நான் எங்க ஆத்துக்காரிக்கு ஒண்ணு பண்ணாம தான் வர்றோம் போறவன்ட்டெல்லாம் விளம்பரம் தேடிட்டு இருப்பேன். அது அவளுக்கு அவமானமா இருக்கும், அவளுக்கு அது அவமானமா இருக்கும். என்னோட புருஷனுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்ககிட்ட சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. சமையல் வேலை டீசென்டான வேலை, சமையல் வேலையை நான் கேவலமா பேசல. அவன் படிக்கலைனாலும் பரவாயில்ல, என்னோட கணவன் படிக்கலைனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தேன். ஆனா அந்த குடும்பம் நீ நகை போடல, நட்டு போடல, உங்க ஆத்துல பாத்திரம் இவ்வளவுதான் கொடுத்தா, அவ்வளவுதான் கொடுத்தா, இவ்வளவுதான் கொடுத்தா, இதுதான் கொடுத்தா, உங்க ஆத்துல இவ்வளவுதான் போட்டா, அவ்வளவுதான் போட்டான்னு ஒவ்வொரு தரையும் என்னை குத்தி குத்தி காமிச்சா எங்க மாமியாரும் நாத்தனாரும். ஆனா என் கணவன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்கல. தெரியுதா? இதுதான் பிராமணா, இதுதான் இதுக்கு பிராமணா பண்றது நமக்கு தெரியுது. இதேதான் எல்லா ஜாதியிலையும் பண்றாங்க. இதுக்கு ஏன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சட்டம் வரலை என்பதான் என் கேள்வி. முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சட்டம் ஏன் வரலை? இவ்வளவு ஆட்சிக்காரன் எந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த கட்சி வந்தாலும் சரி, அம்மாஞ்சி வந்தாலும் சரி, நம்ம சப்பாத்தி குருமா வந்தாலும் சரி, நம்ம ஸ்டாலின் சித்தப்பா வந்தாலும் சரி, இல்ல காங்கிரஸ் ராகுல் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, பாமக திமுக அந்த கட்சி எந்த கட்சி வந்தாலும் சரி, எல்லாருக்கும் கேட்கிற கேள்விதான் இது. ஏன் சட்டம் வரவில்லை? வரதட்சணை வாங்கினா புடிச்சு உள்ளவை, செலவு கம்மியா நீ கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு டாம் தூம் தம்பரக்க துப்பரக்கத்தோ இப்படி வாரி இறைச்சி கல்யாணம் பண்றீங்க. அதுக்கு அடுத்து பொண்ணு வாழறாளா வாழலையா நீங்க பாக்குறீங்களா? இவ்வளவு பண்ணியும் பொண்ணு வாழாம வந்துடுறா. தெரிஞ்சோ நீங்க இவ்வளவு கொட்டி பண்றீங்களே, அதுக்கே ஒரு லிமிடேஷன்ஸ் வரமாட்டேங்குது. சட்டம் வரணும், அதுக்கு சட்டம் வரணும். சட்டம் வரதோ வரலையா, அவன் தனி மனிதன் ஒரு தானா முடிவெடுக்கணும். கல்யாண செலவை லிமிட்டா பண்ணுவான். மீதி இருக்கிற செலவை பையனோட எதிர்காலத்துக்கோ பொண்ணோட எதிர்காலத்துக்கோ, பையன் பொண்ணு வாழ்வாளா மாட்டாளா, திரும்பி வருவாளா விடோயர் ஆவாளா, இதெல்லாம் யோசிச்சுட்டு பேங்க்ல போட்டு வைங்க. இதெல்லாம் பண்ணணும். நிறைய திட்டங்கள் இருக்கு, எல்லாம் எழுதிருந்தேன், எல்லாம் போச்சு. நம்மளுடைய இதுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறது. சரி, இப்ப நெக்ஸ்ட், இப்ப அடுத்து வரேன். எதுக்கு இவ்வளவு நான் சொன்னேன்னா, எங்க தாத்தா எங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டு
எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு எங்கள் பாட்டி மதுரைக்கு போயிடுச்சு. மதுரைக்கு போனதுக்கப்புறம் நான் தனி அனாதை ஆகிட்டேன். எங்கள் அம்மா ஒரு வேலை கூட சோறு போட மாட்டேன். எங்கள் அம்மா வெளியில் கொண்டுருவா, யாராத்துல வேலை பார்த்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டுருவா. சரி, யார் வீட்லையாவது நம்ம பெருக்கி தொடச்சி அங்கேயும் வந்துட்டு எங்கள் அதை ஏமா திருடுவள் வேலைக்கு சேர்த்துக்காதீங்கன்னு எங்கள் அக்கா வந்து சொல்லிட்டு போவா. அப்போ நான் ஏன் சேரி பக்கம் போகக்கூடாது? என் மேலே அன்பு காட்டுற அந்த மக்கள்கிட்ட போய் நான் போய் போகக்கூடாது? சமுதாயத்தை விட்டே ஒதுக்குனாங்க. ஊத்தரச்சி சக்கிலிச்சி ஒரு பொண்ணு கூட எங்க கூட விளையாட வர மாட்டாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு சூழல். நீ அதனால அப்போ உனக்கு அக்ரஹாரத்தில் எல்லாரும் உனக்கு இருந்தானே நீ அங்கே நீ இங்கே சேரி பக்கம் போவியான்னு நீ கேள்வி கேட்ப. அதுக்கும் பதில் இருக்குடி, அதுக்கும் இருக்கு. அப்படியே இந்த மக்கள் என்கிட்ட அன்பு காட்டினாலும், என்னை வளர்த்து என்னை சின்ன குழந்தையிலேருந்து என் மேலே அன்பு காட்டி பாசம் காட்டி பாண்டாங்க பாரு, அந்த மக்களை நான் ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். அங்கும் நான் அன்பு தேடி போவேன். இங்கு காட்டுற இந்த அன்பு மக்கள் வேணுமா இல்லை இவங்க வேணும், இந்த போலியான மக்கள் வேணுமா இவங்க வேணுமான்னு கேட்டா நான் அவங்கள தான் செலக்ட் பண்ணுவேன். இவங்கள வேணான்னு சொல்லுவேன். சரியா? ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் பேலன்ஸ் பண்ணுவேன். இப்படியும் கேட்டாலும் இதுக்கும் பதில் இருக்கு, இப்படி கேட்டாலும். அந்த மக்களுக்கு என் மேல உள்ள நான் அந்த மக்கள் மேல நான் வச்சிருக்கிற நன்றியோ பாசமோ ஒரு நாளும் குறையாது. அதுல எவனா ஏடா கூட பிடிச்சவன் இருப்பான், திமிர் பிடிச்சவன் இருப்பான், நேரோ மைண்டடா இருப்பான், அவனை வச்சு செய்வேன், அவனை பொழந்துகிட்டவன். அதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இருக்கா? சரியா? இதுல கருப்பாயின்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒருத்தி ஃப்ரெண்டாரா. இங்க வரேன் பாயிண்ட். எதுக்கு இவ்வளவு நான் சொல்றேன்னா இதுக்கு தான் சொல்றேன். மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடல, பாயிண்ட் அதுக்கு தான் கொண்டு வரேன் இவ்வளவு சொல்லிட்டு. இதுல ஒரு பொண்ணு நானும் இந்த வெங்கடேஷ் கிரீஷ் எல்லாரும் சேர்ந்து புழுதி மண் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரும் புழுதி மண்ணு பிடிச்சி, இந்த வெங்கடேஷனும் கிரீஷ் வந்து மண் இருக்குல்ல, இந்த மண்ணுல பிள்ளையார் பிடிக்க போறோம். பிள்ளையார் பிடி நான் வரேன், இந்த மண்ணுல வராதுடா, எனக்கு களிமண்ணு தான் வரும்னு சொல்ல தெரியல, இந்த மண்ணுல வராதுன்னு வராது, அதான் மண்ணு பேர் தெரியல. அப்ப ஆகிரியை நான் சொல்லிட்டு போறாங்க, இதுலலாம் மண்ணெல்லாம் அலையக்கூடாது, அந்த பசங்க கூட சேர்ந்துட்டு. அப்பதான் கற்பாயி வரா, கற்பாயிங்கிற ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு ஏமா மண்ணெல்லாம் அலையக்கூடாது எந்திரி அப்படின்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா, கற்பாயின்னு ஒரு பொண்ணு. அப்போ நான் சொல்றேன், நான் அப்பதான் புதுசு, ஊருக்கு வந்திருக்கிற புதுசு, ஊர்ல சேர்க்கணும் அப்படிங்கும்போது யார் நீ அப்படின்னு நான் வந்து நான் வந்து கற்பாயி அப்படின்னு கேட்டேன். இவன் என்னை தொட்டு தானே கூப்பிட்டு போறான் அந்த பொண்ணு, கற்பாயி அப்படின்னு. என்ன எப்படி உனக்கு தெரியும்? என்ன உனக்கு தெரியும் போது ஒன்னே எனக்கு தெரியாதா அப்படின்னு. எப்படின்னா அந்த பொண்ணு கனவுல வந்துதான், ஹேமாதின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அந்த பொண்ணை நீ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோன்னு கனவுல வந்திருக்கு இவளுக்கு. இவளை என்னை தொட்ட உடனே தான் நான் கருப்பாயிங்கிறத கண்டுபிடிச்சேன். அப்போ ஒருவருக்கொருவர் அறிமுகமாகாமலே நாங்கள் இருவரும் தோழிகள். இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம், தரரா 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 தரா. அந்த இரண்டு பெண் குழந்தைகள் எங்களை பற்றின கதையைத்தான் நாங்கள் டெலிலிங்க்லயே ஒருவருடைய மைண்ட் பத்தி எங்க ரெண்டு பேருக்கும் உண்டு. தூரத்துல இருந்தே நாங்க என்ன பண்ணுவோங்கிறத, இனி வரக்கூடிய விஷயங்களை நாங்க அப்பவே ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். நானும் கருப்பாயும் எங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியுது. சூத்திர குட்டிகிட்டலாம் போய் பேசிட்டு இருக்கா, அவள் ஒரு பள்ளி, அவ கூட எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு எங்க அக்கா, நீ எப்படி என் தங்க கூட பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சிருக்கா கற்பாய. அது மட்டும் இல்லை, நான் யார்கிட்ட எல்லாம் பேசுறேன்னா எங்க அக்கா போய் 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 சொல்லுவா, ஹேமா கூட எல்லாம் சேராதா, அவ பிஞ்சிலேயே படுத்தவ, தேவடியா, ஆம்பளைகிட்ட படுப்பா. எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. இவ போய் என்னை பத்தி உண்மையிலேயே எங்க அக்கா தான் எங்க எல்லாம் பண்ணுவா. பிஞ்சிலேயே படுத்தவ, அவ எல்லார்ட்டையும் பிடிபட்டு அடியெல்லாம் வாங்கினவ, பிளேட்டை திருப்பினது என் மேல. அப்போ கருப்பாய்க்கு எங்கேயோ சந்தேகம் வந்துருச்சு. வந்த உடனே எல்லாரும் எங்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்க போய் கேட்டேன், என்ன இந்த மாதிரி யாருமே பேசட்டா போட்டு போ விடு அப்படின்ட்டாங்க. இவளை என்ன பண்ணினா கருப்பாயி, இந்த கருப்பாயி ஒரு நாள் நான் சுருக்கமா சொல்றேன், இந்த கருப்பாய பெர்லின் ராணின்னு ஒரு பொண்ணு என்ன ரொம்ப தாக்கி பேசினா இல்ல, என்னடி இவ ரொம்ப பேசுறாடி, என்ன மனசு வலிக்குதுடி அப்படின்னு. இருடி, இவ வெறும் அம்படி, அம்ப தாக்கி பிரயோஜனம் இல்லடி. எஞ்ச வேடன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், எஞ்ச வேடனை தாண்டி கண்டுபிடிக்கணும்னு இவ ஒரு நாள் பெர்லின் ராணி எங்க போறாங்கிறத பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஃபாலோ பண்ண நேரம் என்னோட வீட்டுக்குள்ள போறா.
எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கா. எங்க அக்கா என்னெல்லாம் சொல்றாளோ இதெல்லாம் பண்ண. இந்த விசாலாட்சி தனம் எல்லாம் எங்க அக்கா பேசுறது பேசிக்கிட்டு. இன்னைக்கும் தனத்தை நான் கவுன்சிலர் ஆக்குனது என்னுடைய பவர். ஆனாலும் தனம் இன்றும் என்னோடு பேசுவதை கேவலமா நினைக்கிறா. யாரு டிஎம்கேல கவுன்சிலரா இருக்காள்ல தனலட்சுமி, புண்ணுசாமி ஆசாரியோட அக்கா பொண்ணு. ஸ்டில் நவ் ஷீ இஸ் நாட் டாக்கிங் வித் மீ. சீப்பான்றுவேன் நானு. உன்கிட்ட அவ்வளவு துட்டு இருக்கு என்ன, நான் நினைச்சா உன்னை அதில பாதாளத்துல தள்ள முடியும் இருக்கு அவளுக்கு. அச்சு பழி வாங்கிடும், வெறித்தனமா பழி தீத்துருவேன் நான். எனக்கு கும்பர ஆடுற அந்த தனலட்சுமி என்கிட்ட பேசுறதை கேவலமா நினைச்சுக்கிட்டு கவுன்சிலரா இருக்காளாம் அப்படி இப்படின்னு ஓடின்ற. அப்பவே இவ அரசியல வருவாங்கிறத அன்னைக்கே சொன்னது நான். சரி, அப்ப இந்த உள்ள பேசும்போது எங்க அக்கா அதை பார்த்தோன்னே இவ ஃபிட்ஸ் அந்த மாதிரி நடிச்சிட்டா. ஆனாலும் எங்க அக்காவுக்கு சந்தேகம். என்ன செஞ்சுட்டா, அவளை கூப்பிட்டுட்டு இவளை கருப்பாய் கூப்பிட்டுருக்கா. கொல்ல வழியா இப்ப கருப்பாய் வந்திருக்கா. வந்துட்டு ஒரு பை நிறைய எறும்பு, அதாவது ஒரு ஸ்வீட்டை உள்ள போட்டு அதுல எறும்பை நல்ல மொக்க வச்சு, எங்க அக்கா மொக்க வச்சு அந்த எறும்பு அந்த பூச்சி இதெல்லாம் பிடிச்சி அந்த கருப்பாயோட உடம்புல ஏத்திட்டா. அது பூரா ஏறுது உடம்புல. கத்துறா இவ, ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு கையை காட்டி போட்டா. எங்க அக்கா கொடுமைக்காரி. தயவு செய்து போலீஸ் எங்க அக்கா சித்ராவை அரெஸ்ட் பண்ணுங்க. உள்ள பண்ணி என்னன்னு கேளுங்க. அவ எத்தனை கொலை பண்ணி இருக்கிறா, எத்தனை பேர் குடும்பத்தை நாசம் பண்ணி இருக்கிறா, எல்லாம் வெளியில வரும். அவளை தட்ட தான் இந்த பிரேமலதாவை பிடிக்கலாம். விஜயகாந்தோட பொண்டாட்டி பிரேமலதா. விஜயகாந்த் எப்படி செத்தாரு, எப்படி அவளை கொலை பண்ணாங்கிறத, எப்படி ஸ்லோ பாய்சன் வச்சு மெண்டல் ஆக்குனாங்க, எப்படி என்னென்ன மருந்து கொடுத்து பண்ணினா எங்க அக்காவும் இந்த பிரேமலதாவும் சேர்ந்து அத எங்க அக்காவை தட்டுல உண்மையெல்லாம் வெளியில வரும். அவன் இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படி சொல்லிட்டு இருப்பானே அவன். இது என்னோட தனிப்பட்ட விரோதம் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விரோதம் நினைச்சு புறக்கணிச்சுதான் பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் நீங்க விட்டு வச்சிருக்கீங்க, தப்பிச்சு விட்டுருக்கீங்க. போட்டு இது பண்ணா இவ அங்க இருந்து அழறா. எனக்கு இவ எங்க இருந்தோ கத்துறாங்கிறது எங்களுக்குள்ள நான் வந்து சிக்னல் வச்சிருப்போம். நாங்க கருப்பாயோட அலறல் சத்தம் கேக்குதுன்னு நான் அங்க இருந்து வேகமா ஓடி வரேன். ஓடி வந்து எங்க வீட்டு கதவு பின் கதவை திறந்தா பூரா ட்ரெஸ்ஸ பூரா இதாக்கி இருக்கா, உடம்பு பூரா. எங்க அக்கா வெறித்தனமா அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. போட்டு தள்ளி விட்டுட்டு சி அப்படின்னு நானு சொல்லிட்டு அவளை எறும்பெல்லாம் தட்டி விட்டுட்டு அவளை தண்ணி வச்சு நல்லா குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் அவளை போட்டு விட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, இவ எதுக்கோ போயிருந்திருக்கா எங்க வீட்டுக்கோ, என்னைய தேடி எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறா கருப்பாயி. வீட்டுக்கு தேடி வந்திருந்தப்போ ஒரு சில சம்பவங்களை கருப்பாயி பார்த்துட்டான். பார்த்துட்டு இவ பார்த்துட்டாங்கிறத சுதா பார்த்துட்டா. இந்த பொண்ணு பார்த்துட்டா அப்படிங்கிறது சுதா காவல் உள்ள நடந்துகிட்டு இருக்குது. எந்த பட்டம் எனக்கு கட்டப்பட்டதோ அந்த பட்டத்தை அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இவளை கூப்பிட்டு, யார இந்த கருப்பாயியை கூப்பிட்டு, ஹேமாக்கு இந்த மாதிரி ஹேமா விழுந்துட்டா இது பண்ணிட்டானே கருப்பாயி பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. ஓடிதான் அவளை கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து உடம்பு பூரா மண்ணெண்ணெய் ஊத்தி எரிக்கணும்னு எங்க அக்கா பிளான் பண்ணும்போது, சுதாவும் பிளான் பண்ணும்போது, சுதா வேக வேகமா ஓடி வரா, என்னை தேடி வரா. ஹேமா அந்த மாதிரி கருப்பாய்க்கு ஆபத்து அப்படின்னா. கருப்பாயி என்ன வேகமா ஓடிடுறேன், என்னாச்சு அப்படின்னு. எங்க வீட்டு வாசல்ல அவளோட ட்ரெஸ் இருக்கு. கருப்பாய் வந்து மோசமா ஒரு ஆம்பளை கூட படுத்திட்டு இருக்கா, நீங்க வா அப்படின்னு என்னை கூப்பிட்டா. கருப்பாய் அந்த மாதிரி பண்ண மாட்டாளே அப்படின்னு. எங்க வீட்டு திண்ணை வரைக்கும் வந்தாச்சு. வந்த உடனே இந்த பாரு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுருக்கா பாத்தியா, அந்த பாரு அப்படின்னு ட்ரெஸ்ஸை காட்டுறா. ஏண்டி திண்ணையில ட்ரெஸ் அவுத்து போட்டுட்டு உள்ள ஏதாவது பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்க வந்தது. ஆனா நம்ம உஷார் ஆயிட்டோங்கிறத காமிச்சிக்க கூடாது. நான் உஷார் ஆயிட்டேன். நம்ம தெரிஞ்சிருச்சுங்கிறத காட்டிக்க கூடாது, என்னமோ ஆபத்து நடக்குதுங்கிறத. அந்த ட்ரெஸ் அப்படி எடுத்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணேன். ஸ்மெல் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே பேசுறேன். கருப்பாய் எங்க இருக்கா, நீ காமிச்சு கொடுக்குறியா அப்படின்னு அந்த ட்ரெஸ்ட்ட கேக்குறேன். அந்த துணி காட்டின அந்த திசையிலேயே திண்ணையில இருந்து இப்படி சுத்தி கடன்னு ஓடி எங்க பின்னாடி வழியா ஓடி வந்து கதவை ஒரே தள்ளு மிதிச்சுட்டு உள்ள போனா. சுதா அதுக்குள்ளே உள்ள ஓடி வந்துட்டு, சித்ரா கொளுத்தாத வேண்டாண்டி பண்ணாத சொல்ல கொளுத்த போகும்போது படான்னு பிடிச்சிட்டேன். எரிஞ்சு செத்துருப்பா. என்னை வர வச்சு அந்த கொலையை நான் தான் பண்ணினேங்கிறதுக்கு எங்க அக்கா போட்ட டிராமா தான் இவ்வளவும்.
புடிச்சு உள்ள வச்சுட்டு நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இல்ல அவகிட்ட படுத்து எந்திரிச்சிட்டு சோங்க அண்ணக்கூடிய போலீஸ்காரங்களும் இருக்காங்க. அவளுடைய காமத்துக்கு மயங்காத ஆண்களே கிடையாது, மயங்காத போலீஸும் கிடையாது. நிறைய பேர் அவ இதுல மயங்கி இருக்காங்க. தெரியுதா? நல்ல போலீஸும் இருக்கிறாங்க. இப்பதான் சொன்னேன், கெட்டவங்களை பத்தி பேசும்போது நல்லவன் குதிச்சுக்கிட்டு உள்ள வரக்கூடாது. தெரியுதா? நமக்கு தலை வலிக்குது அப்படின்னா எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா உடம்புறம் வலிக்குதா அப்படின்னு கேட்க கூடாது. தலை வலிக்குதான் நம்ம சொல்லியிருப்போம். அவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறதுங்கிறா, அவளுக்கு ஹார்ட் வலிக்கிறதுங்கிறா, கண்ணு வலிக்கிறதுங்கிறா, கிட்னி ஃபெயிலு அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? உடம்புல உள்ள எல்லா உறுப்புமே பாதிப்புன்னு சொல்ல மாதிரி எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் நிறைய போலீஸ் எங்க அக்கா கிட்ட மயங்கி இருக்காங்க. நிறைய பேர் அவளோட இதுல மயங்கி டக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சீரழிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உஷாராயி அழகா போஸ்டிங் வாங்கிட்டு நல்ல எங்கிட்ட இருந்து தியான சக்தியை வாங்கிட்டு சூப்பரா நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டும் இருக்கு. சரியா? சுதா நல்லவ மாதிரி நடிக்க, ஆனா சுதா புத்தி சொல்லி இருக்கிறா பண்ணாதேன்னு. எங்க அக்காவை போட்டு அடி ஷி அப்படின்னு பார்த்தா இவளை தொடும்போது கையெல்லாம் ஒரே ஏகப்பட்ட ஆண் உறுப்புகள். அடியே பிரேம் அல்லத்தா, நீ சொன்னியடி என்ன? என் காலை விரிச்சா என்னோட இதுக்குள்ள எத்தனை சுண்ணி வருதுன்னு எண்ணி சொல்லுன்னு இந்த போதி பிரவேஷ் கிட்ட கார்ல கூட்டிட்டு வந்து போதி பிரவேஷ கேட்டியே 2014 மும்பைக்கு வந்தேன்ல, நான் எஸ்கே போஸ் ஸ்கூல்ல இருந்து நான் பேக்கை போட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கேன். 10 ரூபா கொடுத்து ஆட்டோல வர்றதுக்கு 10 ரூபா பைசா கிடையாது என்கிட்ட. என் குழந்தைய ஹஸ்பண்ட் பிடிங்க போய் திருச்சியில விட்டுருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு தினம் என்னை வந்து குத்தி காமிச்சே 10 டேஸா என்ன குதிரை எடுத்தியே. கரெக்டா ஸ்கூல் விட்டு வரும்போது கார் பக்கத்துல போதி பிரவேச கூட்டிட்டு வந்து கேட்டியே, இவளோட பெண் உறுப்புக்குள்ள எத்தனை சுண்ணி இருக்குன்னு எண்ணி சொல்லுன்னு கேட்டேன். அவனால திட்டி விட்டான் போதி பிரவேசம். உன்னைய ஏமா இந்த பொம்பளை பார்த்தா கையெடுத்து கும்பிடன்னு போல தோணுது, நீ என்ன எப்படி பேச? அன்னைக்கு இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நான் வந்து சொன்னேன், இவ அந்த மாதிரி மோசமான பொண்ணு கிடையாது, நீ கடத்திட்டு வந்து கேட்கும் போதே நான் சொன்னேன். மறுபடியும் இதே கேள்வி கேட்டு நீங்களா இப்ப நீ வண்டியை நிறுத்த போறியா, நான் கீழே இறங்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இப்ப இந்த பொண்ணை விட போறியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு போதி பிரவேசம் அன்னைக்கே திட்டினாரு. அந்த போதி பிரவேசங்கிறவருக்கு காமுகன் 1ஆம் நம்பர். இந்த பொம்பளை மோசமா நல்லவளா அப்படிங்கறத கரெக்டா சொல்லுவாரு அந்த போதி பிரவேசம். அந்த மொட்டையன் சரியா? அந்த மொட்டையன் எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தான். ஆமா ஆத்தா, நீ சொன்னி ஏகப்பட்ட சுண்ணி இருக்கும்னு. நீ யாரோட உபதேசம் கேட்டு என்ன குதிரை எடுத்தியோ, யாரோட உபதேசம் கேட்டு விஜயகாந்துக்கு நீ மருந்தை கொடுத்தியோ, யார்கிட்ட அந்த மருந்தை வாங்கி கொடுத்தியோ, அவதான் அவ காலை பொழந்து பாரு, நிறைய கிடைக்கும் உனக்கு. முட்டாள், கேம் ஆடினதே நான் தாண்டி. விஜயகாந்த எனக்கு விட்டு கொடுக்க முடியல. விஜயகாந்த் உன்னை தொடர்றது எனக்கு பிடிக்கல. புரியுதா? எங்க அக்காவை நான் ரொம்ப சொன்னேன், பிரேமலதா விஜயகாந்த் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கும்போது என்னைய பத்தி தப்பா எங்க என்ன பேசினா எங்க வந்து விழுன்னு எனக்கு தெரிஞ்சு எங்க அக்கா உங்ககிட்ட வந்து பேச வச்சது நான் தான். துஷ்டை, இந்த துஷ்டையும் அந்த துஷ்டையும் ஒன்னா சேர்ந்தது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது. எனக்கு ஊனமுற்ற குழந்தை பிறந்தது, குழந்தைதான் உலகம்னு நான் செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு மறதி வியாதி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு குழந்தைய தவிர என் மனசுல எதுவும் இருக்கக்கூடாது, குழந்தைய நம்ம மறந்துடக்கூடாது. ஊனமுற்ற குழந்தைய தெய்வம் என்ன நம்பி கொடுத்துருக்கான். எப்பேற்பட்ட ஆண்டவன், எப்படி ஆண்டவன் கேம் ஆடுறான் என் வாழ்க்கையில. மறதியும் கொடுத்துட்டு யாரை பார்த்தாலும் மறதி, பெத்தவனை மறதி, புருஷனை மறந்து, ஃப்ரெண்ட்ஸை மறந்து, ஹாஸ்டலே மறந்துடுவேன், எங்க இருக்குன்னு தெரியாது. ஆபீஸ் விட்டு வருவேன், ஹாஸ்டல் தங்கி இருக்கிற ஹாஸ்டல் கிடையாது, ஆசிரமம், அனாதை ஆசிரமம். எல்லாரும் இருக்கும்போதே எங்க அக்கா என்ன அனாதை ஆசிரமத்துல யார் மில்லன்னு சொல்லி கொண்டு விட்டான். ஆசிரமத்தையும் மறந்துடுவேன் நான். அப்படி உள்ள மறதி உள்ள ஹேமாவதிக்கு ஒரு ஊனமுற்ற குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய கண்ணுங்கருத்துமா பார்க்க வச்சு என்கிட்டக்கு 7 நாட்கள் அந்த குழந்தைக்கு பரீட்சித் மகாராஜாவுக்கு உபதேசம் செஞ்ச மாதிரி இந்த தேதியில மரணம் நடக்க போறதுங்கிறத எனக்கு தெரிவிச்சு 7 நாட்கள் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு என் மடியிலே வச்சு உயிர் போக வச்சு சூப்பரா நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இயற்கை மரணம். புரியுதா? குழந்தை மட்டுமே உலகம்னு வாழ்ந்தேன், எல்லாரையும் மறந்தேன்.
எல்லாரையும் மறந்தேன். ஆண்டவன் எனக்கு அற்புதமா குழந்தைய பட்டு நான் ஞாபகத்தை மட்டும் கொடுத்தான். கணவனையே மறந்த யாரு நீ அப்படின்னு கேட்பேன். அந்த அளவுக்கு குழந்தைதான் உலகம்னு இருந்தேன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கும் ஆண்டவன் என்னை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இந்த ஊனமுற்ற குழந்தையை கொடுத்து சொல்லும்போது புல்லு இருக்குதா, ஊனமுற்ற குழந்தையை எனக்கு கொடுத்து என்னை பத்திரமாக ஆண்டவன் பாதுகாத்தான். எத்தனை தடவை என்னை ஆளை விட்டு அடிக்கிறதுக்கு நீ லலித் காட்ட அவளை சுத்தி வந்த. என் போட்டோவை காட்டி நீ சுப்பாரி கொடுத்து ஆளை விட்டு அடிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணின. அந்த போட்டோவை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, பயந்துட்டாங்க. எப்பா ஏ பவுட் டேஞ்சர் லேடியே, ஏ பவுத் அச்சி லேடியா, அச்சி அவரதுக்கு வயசா, நீ அதுக்கு என்ன சொல்லி இருக்கிற? உன் புருஷனை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன், நீ என்னை அடிச்சு துரத்தி இங்க வந்து இருக்கேன், மறுபடியும் உன் புருஷன் கிட்ட தான் காசு வாங்கினேங்கிற மாதிரி சொல்லியிருக்க. உன் புருஷன் தான் எனக்கு காசு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிற. நோண்டி நோண்டி நொங்க எடுத்தப்ப என் தொம்பிட்டு இருந்தா காசு வருது. வாங்கினியா மூக்கறுப்பு? மூக்கறுப்பு வாங்கினியா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எனக்கு நல்லது பண்ணி விட்ட. எங்க குழந்தைய விட்டுட்டு எங்க வேலைக்கு போறது? நான் பயந்து இருந்தேன், பயந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா நீ பண்ண வேலை, விஜயகாந்த் தான் எனக்கு காசு கொடுக்குறாரோ. 14ல என்னை பார்க்க வந்ததுனால, 14ல என்னை பார்க்க வந்துட்டு போனதுனால அந்த 2 குழந்தைகளுக்கும் என்கிட்ட தான் ஆசீர்வாதம் ஆயிட்டு குழந்தைகளை நடிக்க வைக்கணும், அவனை இசையில திருப்பணும்னு அந்த எண்ணத்துல என்னை தூரத்துல பார்க்க வந்த விஜயகாந்த் என்ன டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்த்தாரு. என்னை நெருங்கவில்லை. ஏன்னா அவருக்கு எனக்கு தெரியும், கணவனை தவிர நான் யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஆப்பாவே சொன்னேன், நீ அடுத்தவளோட எச்சில் நீ எனக்கு வேண்டான்னு சொன்னவன் நான். எப்போ பிரேமலதா தொட்டி 2 குழந்தைய கொடுத்துட்டியோ அப்பவே நீ என்னோட காதலுங்கிற தகுதி நீ எழுந்துட்ட. இந்த ஜென்மத்துக்கு உனக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு முறியடிச்சிட்டு தான் நானும் உலக வாழ்க்கைக்கு வந்துட்டேன். புரியுதா? அதனால நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தூரத்துல இருந்தே என்ன பார்த்தான். எங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி உள்ள பில்டிங்ல அந்த படியில உட்காந்துட்டு இருப்பான். யாரோ உட்காந்துருக்காங்கன்னு நினைப்பேன். எனக்கு ஞாபகமே இருக்காது. எனக்கு தான் தொட்டா தானே ஞாபகம் வரும். அந்த ஆள் கூலிங் கிளாஸ், அந்த கருப்பு கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாரு, என்னையவே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாரு என்னை பார்த்துட்டு. ஆனா அங்கிருந்து எனக்கு மைண்ட் பத்தி மட்டும் கிடைக்கும், மைண்ட் வாய்ஸ் மட்டும் கிடைக்கும். எப்படி எங்க கோடீஸ்வரியா எங்க வாட வேண்டியது இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்குதே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னை கேட்டுக்கிட்டு, யாரு நம்மளை இப்படி நினைக்கிறா அப்படின்னு நினைப்பேன். இப்பதான் நடந்தது என்னன்னு பார்க்கும்போது அது விஜயகாந்த் தெரியும். சரி, இப்ப கருப்பாயை பத்தி வருவோம். கருப்பாயி எதுக்காக சொன்னோம்னா, அந்த எங்க அக்காவை தொடும்போது, என்ன கருப்பாயி எனக்கு இப்படி 600 ரூபாய் கையெல்லாம் தெரியுதே அப்படின்னு. உங்க அக்கா வெறும் மோசண்டி அப்படின்னா என்னது அப்படின்னு. கார்டரும் இவளும் மேல உங்க வீட்டு மாடியில படுத்திருந்தாங்க கிடையாது, நான் பார்த்துட்டேன் தாண்டி என்னை இந்த மாதிரி பண்றா. ஷோ என்னடி இது இப்ப என்ன பண்றது அப்படின்னு. என்னால ஸ்கூலுக்கு வர முடியாது. என்னை எங்க அம்மா வந்து என்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாது, கருப்பாயி சொல்றா ஸ்கூலுக்கே எங்க அக்காட்ட வந்து எங்க அக்கா கருப்பாயிட்ட நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றா. இவ சொல்றா நான் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன், நீயாவது நல்லா படிச்சுட்டு வாடி அப்படின்னா நான் சொன்னேன், நான் எங்கடி படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வரேன், நான் சும்மா தாண்டி ஸ்கூலுக்கு வரேன், என்னையும் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காடி, படிக்கவே கூடாதுங்கிறா. ஸ்கூல் சர்டிபிகேட்லாம் எரிச்சுட்டா. நான் சும்மா தான் வந்துகிட்டு இருக்கேன், சும்மா தாண்டி நான் வந்துகிட்டு இருக்கேன், என்ன ஸ்கூல்ல சேர்க்காம நான் சும்மா தான் வந்துகிட்டு இருக்கிறேன். என்னை அந்த மாதிரி பண்ணிட்டா நான்லாம் ஒன்றும் ஆக முடியாது. அவ சொல்றா நீ கலெக்டர் ஆக்கு, நீ கலெக்டர் ஆயிடு அப்படின்னா. நான் எங்கடி கலெக்டர் ஆகுறது? அதுக்கு பதிலா நான் கலெக்டர் ஆக்கிட்டேன்டி ஒரு நபரை அப்படின்னு. என்னாலதான் கலெக்டர் ஆக முடியாது. எனக்குள்ள என்னென்ன திறமை, நான் என்னவா ஆகணும் அது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு மாத்தி விட்டேன்டி. கலெக்டருக்கு ஒருத்தரை மாத்திட்டேன், ஒருத்தரை ஸ்கூல் ஹெட்மிஸ்டரா மாத்திட்டேன், ஒருத்தரை நடிகரா மாத்திட்டேன், இப்படி நிறைய பேரை மாத்திக்கிட்டே வரேன்டி. என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. அப்புறம் அந்த அவளோட மண்ணெண்ணெயை எல்லாத்தையும் போட்டு சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி, அப்பளத்தையும் குளிப்பாட்டி என்னோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு. அதுக்குள்ளேயும் எங்க அக்கா முந்திக்கிட்டு போய் அவன் அம்மா கிட்ட போய் நானும் கருப்பாயி ஹோமோ செக்ஸ் வச்சிருக்கோன்னு போய் சொல்லியிருக்கா. எனக்கு நல்ல செக்ஸே தெரியாது, இல்லை ஹோமோ செக்ஸ்னா என்னன்னே தெரியாது அப்படி சொல்லியிருக்கா. அப்படின்னா என்னது? அது அந்த பொண்ணை ஸ்கூல்ல விட்டே நிப்பாட்டியாச்சு, போச்சு, அந்த பொண்ணோட படிப்பு போச்சு. பண்ணாத பாவங்கள் கிடையாது. அந்த இதோ நெஞ்சிலே வட்டத்துக்குள் சதுரம் அப்படிங்கறது அந்த பாட்டு. அப்பதான் அந்த படம் வெளியில வருது. வெளியில வரும்போது எல்லாரும் எங்களை பார்த்து கேட்பாங்க. கேட்கும்போது டி உங்க ரெண்டு பேர்ல யார் மாலதி யார் அனு அப்படின்னு கேட்பாங்க. நாங்க படமே அப்பெல்லாம் வட்டத்துக்குள் சதுரம் அப்பெல்லாம் வந்து மங்களசுந்தரி தியேட்டர்ல வராது, எங்கேயோ தென்காசிலயோ இங்க இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. நாங்களாம் எங்க போய் பார்க்க?
அப்போ அப்படின்னா என்ன கதை அப்படிங்கும்போது 2 இணை பிரியாத தோழிகளை பற்றி அப்போது இவர் சீனிவாச சர்மா சொல்கிறாரு, வட்டத்துக்குள் சதுரன்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அது உங்கள் 2 பேரோட கதையை தான் எடுத்திருக்கோம். அதில் வந்து கதையை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி காமிச்சிருப்பாங்க. இணை பிரியாத தோழிகள் இதை வந்து உங்கள் 2 பேரை வச்சு தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதில் இளையராஜா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருப்பாரு. அந்த இசையினுடைய தன்மையே இதோ கண்ணியில் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா சோகமாக ஒரு இது வரும். இளையராஜாவோட தனித்தன்மையே இது. அது வந்து சோகமான முடிவு 2 பேருக்கும் வருங்கிறத அதை காமிச்சிருப்பாரு. தன்னுடைய படத்திலேயே அந்த பாட்டிலேயே இசையமைச்சு காமிச்சிருப்பாரு அந்த பாட்டு. அப்போ உங்க 2 பேர்ல யாரு மூலவர் யாரு உற்சவர் அப்படிங்கும்போது நான் சொல்லு, மூலவர் உற்சவர்னா என்னது அப்படின்னு. மூலவர் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள இருக்கிற சாமி. உற்சவர் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய சிலை. அந்த உற்சவர் சாமி வந்து சிலை வந்து வெளியில பூரா சுத்திட்டு வரும். வெளியில பூரா சுத்திட்டு எல்லாரோட குறைகளையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டு மூலவர்கிட்ட சொல்லுமா. மூலவர் வந்து அந்த சக்தியை கொடுக்குமா. இவர் போய் எல்லாத்தையும் அப்படின்னு எங்களுக்கு கதை சொல்லுவாங்க. அது உண்மையா பையன் தெரியாது, கதை சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், தப்பான குடும்பத்துல பிறந்த நான் உற்சவராகவே இருந்துக்கிறேன். எல்லாராலும் சொல்லக்கூடிய கீழ் ஜாதியும் சொல்லக்கூடிய அந்த ஜாதியில பிறந்தாலும் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறா யாரு, கருப்பாயி. அவ மூலவராகவே இருக்கட்டும். அவ மூலவர், நான் உற்சவர். இவரா ஐயர்ல பிறந்திருக்கா, இவ மூலவரா இருக்கட்டும், நான் உற்சவர். சும்மா இருடி. வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும். எத்தனையோ கோணங்கள்ல நான் தான் கஷ்டப்படணும். நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். ஒரு தப்பான பெற்றோருக்கு பிறந்த நான் நல்ல வாழ்க்கை வாழக்கூடாது. இல்லைன்னா அந்த பெற்றவங்க நல்லவங்கன்னு ஆயிரும். இல்லைன்னா நான் எனக்கு வரக்கூடிய பெருமை எல்லாம் பெற்றோருக்கு போயிடும். எப்படி போகும் அப்படின்னா, விஜயகாந்துக்கு பின்னாடி அவனுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி இந்த ஹேமாவதி, இந்த பாரதி, இந்த பூர்ணிமா இருந்திருக்கா. அவனை நடிகராக்கினதுல இருந்து அணுவா செதுக்கினதுல இருந்து இந்த பூர்ணிமா. அவனோட ஹேர் ஸ்டைல மாத்தி விட்டது நானு. ராதிகா என்னைய அப்படி நடா எப்படி நடான்னு சொல்றா. என்னுடைய முடியை வந்து இப்படி சுருட்டி விடுறா. எனக்கு பிடிக்கவே இல்லை, எரிச்சலா வருதுன்னு வந்து தியேட்டர்ல வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். யாரு, விஜயகாந்த். அப்ப நான் சொல்லி கொடுப்பேன், இனிமே ராதிகா வந்து உன்கிட்ட கேட்டானா நீ சொல்லு, ஐ நோ ஹவு டு டாக், ஐ நோ ஹவு டு வாக், ஐ நோ ஹவு டு ஈட், ஐ நோ ஹவு டு ட்ரெஸ் அப் மை செல்ஃப் அப்படின்னு நீ போய் சொல்லிடு. யூ டோன்ட் வாண்ட் டு டீச் மீன்னு நீ சொல்லிடு அப்படின்னு. இவருக்கு இங்கிலீஷ் புரியல. இவன் போய் எல்லாத்துக்கும் ஐநோ ஏதாவது சொல்ல ஐநோன்னு சொல்லியிருக்கா எல்லாத்துக்கும். யாரு, விஜயகாந்த். அதுக்கப்புறம் அந்த ராதிகா இப்படி சொல்றா அப்படின்னு நீ தியேட்டர் வச்சு தானே அந்த டைலாக் நடக்குது. அப்புறம் பௌர்ணமி போது நாங்க சந்திப்போம் இல்லையா, பௌர்ணமி போது சந்திப்போம். சித்ரா பௌர்ணமி வரும்போது நாங்க எப்படியும் கார்ல சந்திப்போம். லாட்ஜில் ஒரு நாள் தங்குவோம். லாட்ஜில் தங்குவோம்னா படுத்து எந்திப்போம்னா தேசிக்கு பிறந்தவங்களா நாங்க அப்படிலாம் கிடையாது. எங்க 2 பேருக்குலாம் அந்த உறவே கூடாது, இருக்கவும் கூடாது. கடைக்கு வா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, கடையில போயிட்டு அந்த ஜென்ஸுக்கு உண்டான ஹேர் ட்ரெஸ்ஸஸ்க்கு உண்டான அந்த இதெல்லாம் சாமான்லாம் கொடுன்னு. எனக்கு பைசாதா அப்படின்னு விஜயகாந்த் எப்பவுமே கேட்டதில்லை. எனக்கு எதுக்கு பைசா அப்படின்னா, என்னோட போறேன் அப்ப நீ கடைக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு ஜென்ஸுக்கு உண்டான அந்த சீப்பு இந்த இது எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ வா அப்படின்னு வந்துட்டு அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு போனேன். அந்த மாதிரி மரத்தடி அங்கே உட்காந்துக்கிட்டு உன்னோட ஹேர் ஸ்டைலை நான் மாற்ற போறேன் பாரு அப்படின்னு அந்த சிலையை நல்லா இப்படி வாரிட்டு இப்படி நடுவில் வகுட்டு எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் நீ கடையில் சொல்லிட்டு இப்படி கட் பண்ணிக்கோ அப்படின்னு கண்ணாடி காமிச்சேன். இப்படி கட் பண்ணிக்கோ, அழகா இருக்கும், இப்போ பாரு எப்படி இருக்க அப்படின்னு. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு, வா நல்லா இருக்கு, அப்புறம் இப்படி பண்ணாத, அப்புறம் இங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிடுவேன். விஜயகாந்தோட ஹேர் ஸ்டைல் பாரதியோடது சொன்னா நம்புவீங்களா? சி நம்பாட்டிப்போ தெரியுதா. ஆனா நான் தான் ஹேர் ஸ்டைலை மாத்தினேங்கிறது உண்மை. இந்த விக்கு வச்சுலாம் நடிக்காத, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் ஒரிஜினல் முடியிலே நீ நடி. அவசியம் ஏற்பட்டால் மட்டும் வேற விக்கு வச்சுக்கோ. மாறு வேஷம் போட்டு போகணும், அந்த இது போகணும், கேரக்டருக்கு தக்கன மாத்து. ஆனா உன்னுடைய கேரக்டர் நடிக்கும்போது நீ இந்த ஹேர் ஸ்டைல தான் வரணும். அப்படி வந்ததுதான் அந்த ஹேர் ஸ்டைல். அவன் மரணம் வரைக்கும் அதே ஹேர் ஸ்டைல தான் இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும், அப்படி அழகா இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலை பண்ணி விட்டேன். அப்புறம் இப்படி சைடுல வகுடு எடுத்து இப்படி வாரி விட்டேன், இப்படி இந்த மாதிரி வாரி விட்டேன். ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் அது எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் இவனோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எப்படி இருக்கு மாதிரி மாத்தினது நான்.
இவ்வளவு தூரம் பண்ணி இருக்கு, எல்லாம் பண்ணி இருக்கிறோம். பத்மபூஷன் விருத தினம் 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 சித்திரவதை பண்ணின பிரேமலதாவை கூப்பிட்டு இந்த மோடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் கூப்பிட்டு திரௌபதி அம்மையார் கையால கொடுத்துருக்காங்க. முர்மு அம்மை, திரௌபதி முர்மு அம்மாள் கூப்பிட்டு எந்த விதத்திலையும் கணவனை இந்த மட்டுக்கும் தான் கிடையாது, அந்த மட்டுக்கு சித்திரவதை பண்ண அந்த பிரேமலதா கையில விருது தூக்கி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் நேற்று ஓட்டு போட போல. பாப்போம், ரிசல்ட் பாப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ தப்பானவர்களை ஆதரிப்பவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் கம்பெனி நடத்த லாய்க்கில்ல, தொழில் நடத்த லாய்க்கில்ல, ஆட்சி நடத்தவும் லாய்க்கில்ல, குடும்பம் நடத்தவும் லாய்க்கில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பான நபருக்கு இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த தப்பை மோடி அரசு செய்து விட்டது. அங்குள்ள உளவுத்துறைக்கு தெரியாதா? கண்டுபிடிக்கலையா? பிரேமலதா என்ன கிழிச்சா விஜயகாந்த் விஷயத்துல? அவதான் நடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பினாளா? நடிக்கிறதுக்கு அவதான் இது பண்ணாளா? விஜயகாந்த் நடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை விருதுகள் வாங்கினாரு? என் மனைவிதான் எனக்கு எல்லாம், என் மனைவிதான் எல்லாம். என்னை எங்க பாம்பேல வந்து என்ன வீடியோ ஷூட்டிங் எடுத்துட்டு போய் விஜயகாந்த் காமிச்சு, இவ இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சு போய் எங்க அக்கா தான் சொல்லியிருக்கா, பிரேமலதா விஜயகாந்த் தேடி இருக்கான் என்னைய. ஆனா பிரேமலதா என்ன 2008, 2009, 2010 எல்லாம் என்னைய வந்து பாத்துட்டு போயிருக்கா. பிரதோஷம் கோயில்லாம் வந்து உட்கார்ந்துருப்பா. எங்க? கமல்பாடா கோவில்ல. அந்த கோயிலே இடிச்சாச்சு. இந்த அம்மையார் கால் வச்ச நேரம் கோயிலே இடிச்சிட்டாங்க. அப்புறம் விஜயகாந்தோடைய சமாதிக்கு மக்கள்லாம் வந்துட்டு போறாங்க, சந்தோஷம். அங்க வந்துட்டு வந்தா ஏதோ நல்லது நடக்குதுங்க, அதுவும் சந்தோஷம். ஆனா அங்க அன்னதானம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, அது என்ன பிரேமலதாவோட காசா? பார்த்தேன் அந்த அன்னதானம் பண்ணும்போது பேசிட்டு இருக்க அந்த ஆள் தட்டை நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபரு தட்டை அப்படி நீட்டிட்டு இருக்கிறாரு, இவ வந்து என்ன பண்றா, அங்க யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறான், இப்படி பேசிட்டு இருக்கிறா. அந்த நபருக்கு சோறு போடணும் கூட உனக்கு தோடல, அப்படி உனக்கு பெருமை என்ன? 2 கரண்டி தருத்திரியம். கரண்டியில எடுக்கிறா, தரித்திரம் பிடிச்சவளுக்கு மனசே வர மாட்டேங்கிறது. ஏமா பரிமாறத்துக்குன்னு நிக்கிற அப்படின்னு உனக்கு அங்க அசிஸ்டன்ட் உனக்கு பேசணும், போட்டுட்டு பேசு. கரண்டி இப்படி இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கா, அந்த ஆள் இப்படி நின்று காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வினாடிகள் தாமதம். 10 வினாடிகள் தாமதம் கழிச்சு போடுறா. ஏமா இதுக்கு பேரு, அதாவது என் பொண்டாட்டி கையே ஊரா விட்டு நெய்யே, சரியா? ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே. ஆனா தான் வீட்டு சோறு அடுத்தவன் வீட்டு கை தரித்திர கை, அடுத்தவன் கை தரித்திர கை. எப்பேற்பட்ட தரித்திர கை? நீ சோறு போடுற, நீ உழைச்சு சம்பாதிச்சு, பிரேமலதா நீயும் பசங்களும் உழைச்சு சம்பாதிச்ச காசுல ஒரு 10 பேருக்கு சோறு போட்டுருவோம். 10 பேருக்கு சோறு போடு, இல்ல ஒரு நபருக்கு சோறு போடு. எங்க இருந்தோ பணம் வருது, கொஞ்சம் அங்கு பணத்தை தருவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளலாம். பிரேமலதா மூலமாகத்தான், விஜயகாந்த் மூலமாகத்தான். விஜயகாந்த் இறந்து போயாச்சு, சரியா? விஜயகாந்த் இறந்து போயாச்சு. அங்கு பணம், அந்த சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் அதை நிறுத்திக் கொள்ளலாம். கொஞ்ச நாள் நிறுத்திக்கோங்க. பிரேமலதா தானம் பண்றாளா என்னன்னு பாப்போம். மக்கள் கூட்டம் நின்றோம். வேற ஏதாவது இடத்த பாருங்க, மக்களுக்கு சாப்பாடு கொடு, தப்பு இல்ல. வேற ஏதாவது ஒரு இடம் செலக்ட் பண்ணி தினமும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. விஜயகாந்தோட மண்டபம் வேண்டாம். பிரேமலதாவோட முகத்திரை கிழிக்கணும்னா இதுதான் யோசனை,
சரியா? போட்டோம். விஜயகாந்தோட சமாதியில போய் இந்த சக்தி வருதா, நல்லாயிரும். ஆனா விஜயகாந்த் பெயரை சொல்லி வர்றவங்களுக்கு அங்க சாப்பாடு போட வேண்டாம். நீ சாப்பாடு போடு, வேற இடம் செலக்ட் பண்ணு, மக்களுக்கு சாப்பாடு போடு, வருவாங்க. சும்மாவே சாப்பாடு போடலாம், தவறு கிடையாது. விஜயகாந்த பார்க்க வந்தாதான் சாப்பாடு போடணும்னு இல்லை, சும்மாவே எல்லாருக்கும் சாப்பாடு போடும், தவறே கிடையாது. மக்கள் அங்கதான் போகும். பாப்போமா? பார்க்கலாமா? தருத்திரன் கை, அந்த நபர் கை அப்படி தட்டை நீட்டிட்டு இருக்கா, இவ அங்க பேசிட்டு இருக்கா. உன்னைய கூப்பிட்டு உனக்கு விருது கொடுத்துருக்குறாங்க. வரே வா, பிரமாதம் பிரமாதம். உழைச்சவன் ஒருத்தன், நோகாம நொங்கு திங்கிறவன் ஒருத்தன். அதானே நடந்தது. விஜயகாந்தனுடைய பின்னாடி இருக்கிற நிழல் சக்தி, நிஜ சக்தி நான் தாங்கிறத ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. ஆதாரமே இல்லைனாலும் சாட்சின்னு ஒண்ணு இருக்கு பாரு. சூரியன் சாட்சி, சந்திரன் சாட்சி, இயற்கைகள் சாட்சி, தெரியுதா? சம்பவங்கள் சாட்சி. மேல இருக்கிற ஆண்டவன் நிரூபிப்பான், தெரியுதா? நிரூபணம் ஆகும். பிரேமலதா, உன் முகத்தரை கிழியும். எத்தனை சுண்ணி எனக்குள்ள இருக்குன்னு நீ சொன்னியோ அத்தனை சுண்ணியை எங்க அக்காவோட உடம்புல போய் எண்ணு. அருமை. உன்னைய கூப்பிட்டு பத்மபூஷன் விருது. அப்புறம் அன்னைய தினத்துக்கு நீ வாழ்த்து சொல்லி இருந்தியே, மானகட்டவளே. உங்க அம்மாவை நீ எப்படிலாம் அடிச்சிருப்ப. வேலைக்காரி விட கேவலமா நடத்தின. உங்க அம்மா திடீர்னு பிள்ளைகளை பிடிச்சிட்டு உங்க அம்மா துரத்தி விட்டுருவ, சுத்தீஷ் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவ. அப்புறம் பிள்ளைகளை பார்க்க முடியல, அதே அம்மா வா வான்னு கூப்பிடு. இது உன் பர்சனலா நான் பேசலடி. அங்க வந்து அழுதுகிட்டு இருப்பான். பிரேமலதா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு தாங்க முடியல, ஏன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து அழுதுகிட்டு இருப்பான். நீ ஆன்னையர் தினம் பத்தி நீ பேசுற பத்தியா? நீ ஏன் முதல்ல உங்க அம்மாவை சரியா கவனிக்கல, சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்ன, பெத்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க மாட்டேங்கிற பிரேமலதா நான் வந்து அழுதுட்டு இருப்பான். என்கிட்ட இல்ல, எங்க எல்லாருக்கிட்டையும் அழுவோம். நீங்க 2 பேரும் சந்திச்சோம். நானு, சினிமா தியேட்டர் ஓனர், படம் ஓட்டுறவரு, டிக்கெட் கொடுக்கறவரு, எல்லாரும் கும்பல தான் நிப்போம். சினிமா தியேட்டர் மனைவியும் நிப்பாங்க, இந்த அம்மாவோட இவரோட மனைவியும் நிப்பாங்க. எல்லார் மத்தியிலும் தான் பேசுவாரு. தெரியாதமா நான் பிரேமலதாக்க இவதான் என்ன பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அது அவர் கேட்டாரு, சினிமா தியேட்டர் ஓனர் நல்லா கேட்டாரு. உங்க அக்கா அவளை என்ன பேச்சு பேசினா அவ எங்க கிட்ட கூட சொல்லவே இல்லை. விர்ஜினிட்டி டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவளை விர்ஜின்னே உங்க அக்கா ஒத்துக்கிட்டா. ஏயா உன் கூட நாங்க அனுப்பிச்சுட்டு இருக்கோமே, நாங்க கூட்டி கொடுத்தா விட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க அக்கா திட்டும் போதெல்லாம் நீ அந்த ஒரு வார்த்தையா நீ பேசிப்பிய உங்க அக்கா கிட்ட. விர்ஜினிட்டி டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, கன்னித்தன்மை டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதனாலதான் நாங்க எங்க பிள்ளைய உங்களுக்கு கெட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். எங்க பிள்ளை எங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. பாரதி நீ அதுக்கா அப்படி சொன்ன? ஆமா, நீ என்னைய வளர்த்தவங்கள நீ திட்டிக்கிட்டே இருந்த, நான் அவங்கள மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்க அக்கா செஞ்ச பாவத்துக்கு பிரேமலதா வேணும், நல்ல வேணும். பெத்த குழந்தைகளுக்கே தாய்ப்பால் கொடுத்தா இளமை போயிடும் சொன்னவதா நீ. இந்த பாரு, நான் உன்னை பேசுறதுக்கெல்லாம் நீ என்ன உள்ள கொண்டு வைப்ப, நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, தெரியுதா? அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் இங்கே சொல்லுவேன். மீசை ராஜேந்திரன், கர்மா கர்மா உங்களை துரத்த போது. போ, கர்ம வினை வருது, நெருங்கி வந்துகிட்டு இருக்குது, தெரியுதா? ஹேமா எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டா. என்கிட்ட ஆயுதமும் இல்லை, படைபலம் இல்லை, பணபலம் இல்லை, அரசியல் பலம் இல்லை, எந்த கட்சி பலமும் இல்லை. நீ நோண்டிக்கிட்டு இருக்க, என்னை யாராவது தூண்டிக்கிட்டு இருக்காங்களான்னு நானாதான் பேசிட்டு, தெரியுதா? பிரேமலதா, நான் அன்னைக்கே நான் சொன்னேன் விஜயகாந்த்கிட்ட, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உன் குழந்தையில நான் பார்த்துப்பேன், நீ செத்துட்டு தான் உன் குழந்தைகளுக்கு எனக்கும். அதுக்கப்புறம் பிரேமலதாவோட குழந்தைகள் தான் ரெண்டும். பார்க்கலாமா? ஆடுவோமா கேமு? ஆடுவோம். நீ சட்டத்திலையும் போலீஸ்லையும் சொல்லிதான் என்னை உள்ள தள்ளுவ. நீ பண்ணு. ஆனா எனக்கு இப்ப யாருமே கிடையாது, எனக்கு பின்னாடி குழந்தை கிடையாது, யாரும் கிடையாது. நான் யாருக்கும் சோறு போடணுங்கிற அவசியம் இல்லை. தாராளமா உள்ளவை, தாராளமா உள்ளவை. எனக்கும் ஜட்ஜிட்ட பார்த்து 4 கேள்வி கேட்கணும். ஜட்ஜை பார்த்துட்டு நானும் கூட நின்றுட்டு ஜட்ஜிட்ட 4 கேள்வி நல்லா கேட்கணும், சரியா? அப்பா பெத்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க மாட்டேங்கிறான், வந்து அழுதுட்டு இருப்பான். நான் சொன்னேன் வேண்டாம்,
அவளோட விஷ புத்தி பூரா உன் பிள்ளைகளுக்கு வந்துடும், சந்தோஷம்னு நினைச்சுக்கோ அப்படின்னு. சந்தோஷம்னு நினை, புட்டிப்பாலே கொடுத்து பிள்ளைகளை வள, அது 2 உன் ரத்தம் உன்னுடைய ஜீன்ஸு தானா வளரட்டும்னு. வளர்ந்துரும், வளர்ந்துருச்சு. அம்மா யாரு அன்னைய தினம் பத்தி டயலாக் விட்டுட்டு இருக்க. அரே வா 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 பிரமாதம். எங்க அம்மாக்கும் என்னை பிடிக்காது, எங்க அம்மா என்ன கரிச்சு கொட்டுவா, எனக்கு டெலிவரி கூட எங்க அம்மா பார்க்க மாட்டேன்ட்டா, கடையில தான் இட்லி வாங்கி சாப்பிடுவேன். வேலைக்காரன்ட்ட சொல்லி இட்லி வாங்கி வாங்கி சாப்பிட்டுதான் நான் என் வயிற்று பிள்ளைய வளர்த்தேன். குறப்பிரசம் 5 மாசத்துலேயே, அதுக்கும் எங்க அம்மா வரமாட்டேன்ட்டா. தெரியுதா? அந்த தாயாருக்கு உட முடியலன்னா நான் தான் எங்க அம்மா காப்பாத்தினேன். என் தம்பிகிட்ட பைசா கொடு, அதை கொடு நான் கேட்கல. பெத்த தாய்க்கு நான் மரியாதை கொடுத்தேன். ஆனா நீ உங்க அம்மாவை நீ எவ்வளவு படுத்தி எடுத்திருக்க. உன்னுடைய 2வது குழந்தை டேட்டு கொடுத்தது வேறு, பிறந்த தினம் வேறு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் உன் 2வது மகன் பால சண்முக பாண்டியன் பிறந்தான். சரிதா? அப்ப நானும் அவனும் விஜயகாந்தும் மணிகர்ணிகால இருக்கோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மணிகர்ணிகால காதல் வயசத்துல இருக்கும் சட்டானியம் உடம்புல புல்லரிக்குது. ராஜு ராஜு அப்படின்னு மேல் படியில உட்காந்துருக்கான், நான் கீழ்படியில உட்காந்துருக்கிறேன். அவன் மடியில அந்த வேட்டியில அப்படி உட்காந்துருக்கிறேன். இறுக்கிய நினைச்சிட்டு இருக்கேன். நாங்க பௌர்ணமியை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பௌர்ணமியை ரசிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். திருமணத்திற்கு அப்புறமும் இதுக்கு பேரு கள்ள தேவடியா உறவு இல்லடா, வேசிக்கு பிறந்தீங்களா. எங்களுடைய காதலே தெய்வீக காதல், ரதி மன்மதன் காதல். நாங்க 2 பேரும் நல்லா இருந்தாதான் நிறைய பேரை வாழ வைக்க முடியும். ஆனா எங்களை என்னெல்லாம் வேசிப்பட்டோம், விபச்சாரப்பட்டோம், கட்டி 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 எங்க 2 பேரை பிரிச்சு விட்டு என்னெல்லாம் கூத்து பண்ணீங்க, பிரிச்சு விட்டுட்டீங்க. எத்தனை பேர் நல்லா வாழ்ந்தீங்க? எங்களை பிரிச்சு விட்டுட்டு சோக்கியமா வாழ்ந்துட்டீங்களா? நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணியிருந்தா கூட நாங்க செக்ஸே வச்சிருந்திருக்க மாட்டோம். யாரு? நானும் விஜயகாந்தும் காதல் வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்போம். நானும் எல்லாரையும் வாழ வச்சிருப்பேன், அவனும் எல்லாரையும் வாழ வச்சிருப்போம். நாங்க பிரிஞ்சிருந்தே நான் இப்படி வாழ வச்சிட்டு இருக்கேன், அவன் அப்படி வாழ வச்சிட்டு இருக்கோம். சேர்ந்திருந்தா இன்னும் எத்தனை பேரை நாங்க வாழ வச்சிருப்போம். அப்போ அவனோட கை ஸ்பரிசத்தப்பட்டுட்டு ராஜு அப்படின்னு உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, சண்முக பாண்டியன் பிறந்துட்டான் அப்படின்னு. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயத்துல கரு அழிக்க போறேன்னு சொன்னவளே நான் தங்க வச்சது நான் தான். சண்முக பாண்டியன் பிறப்பான், பேர் வச்சதே நான் தான். சண்முக பாண்டியன் பிறந்துட்டான், ஆண் குழந்தை பிறந்துருச்சிருந்தேன். அவளுக்கு என்ன அடுத்த வாரம் தான் இன்னும் தேதி இருக்கு, என்னன்னு இப்பவே சொல்றேன். பிறந்துருச்சுண்டா உன்னை தொட்டு பார்க்கும்போது தோலை காட்டு அப்படின்னு இப்படி திரும்பிக்கிட்டு அவன் தோலை அப்படி தொட்டேன். பிறந்துருச்சு உனக்கு அப்படின்னு, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. இல்ல பாரதி அப்படின்னு இப்படி திருப்பி என்ன அணைச்சிக்கிட்டு, ஒருவேளை நம்ம லூசோ, இவன் சொல்ற மாதிரி நம்ம லூசோ, அடுத்த வார தேதிக்கு நம்ம இப்ப சொல்றோம், சரி போ இவன் சொன்னா தெரியாதான் இருக்கும், நம்ம தான் லூசு அப்படின்னு மறுபடியும் தியானத்திலேயே இருக்கும். நீ மறந்து தியானம், திடீர்னு எனக்கு ஒரு உணர்வு வருது, பிறந்துருச்சு ராஜு, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு ராஜு அப்படின்னு. சும்மா சொல்லாத நீ. ராஜு நீ வீட்டுக்கு போன் பண்ணு அப்படின்னு. யாருக்கு போன் பண்றது அப்படின்னா, நீ வீட்டுக்கு போன் பண்ணு. இல்ல உன்னோட மனைவி வீட்டுக்கு போன் பண்ணாத, மனைவி மனைவியோட அம்மா உன்னோட மாமியார் அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு, நீ உங்க அக்காவுக்கு போன் பண்ணு, இல்லைன்னா உன் தம்பி பொண்டாட்டிக்கு இல்லை உங்க அண்ணிக்கு போன் பண்ணு, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னு தகவல் வந்துரு. ஏன்னா நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நீ கேளு அப்படின்னு. என்ன பாரதி நீ இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அக்காவுக்கு போன் பண்ணிட்டான், விஜயலட்சுமிக்கு. இல்லையே அப்படிலாம் எனக்கு ஒரு தகவலும் வரலையே அப்படின்னு அந்த அக்கா சொல்லிருச்சு. அந்த அக்கா சொல்லிட்டு போனை வச்சிருச்சு. அதோடனே இவனோட அண்ணிக்கு போன் பண்ணி, அண்ணி இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு. இல்லையே அப்படின்னு அந்த அம்மா வச்சிருச்சு. அடுத்தது யாருக்கு போன் பண்ணலாம், இந்த இவரோட வீட்டுக்கு. ஆமா பாரதி சொன்னால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குன்னு. எந்த ஆஸ்பத்திரி அப்படின்னு நேர கிளினிக்கோட அந்த அவ அக்காட்ட கேட்டு அந்த கிளினிக்கோட நம்பரை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி கிளினிக்கோட நம்பரை. இவன் தான் கண்டுக்கவே மாட்டானே பொண்டாட்டிய, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். ஏதோ எந்திரத்தனமா தான் குழந்தைய கொடுத்துருக்கான். ஏன்னா நீ தொட்டதுக்கே நான் சண்டை போட்டவன், நீ அருவறுப்பட்டவன், நீ அடுத்த புருஷன் இல்ல பாரதி. அது கணவன் மனைவி வாழ்க்கை வேற, நம்ம காதல் வாழ்க்கை வேற. அப்படி ரோட்ல சாட்டையாலெல்லாம் அடிச்சுட்டு மாறு வேஷம் போட்டு சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பெருமாள் கோயில் வாசல, வா பாரதி பௌர்ணமி நேரம் நெருங்கிட்டே இருக்கு, வா 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 இங்க பக்கத்துல லோக்கல்லே போயிட்டு வந்துடலாம், வா பாரதின்னு அழுவான். எல்லாரும் பார்ப்பாங்க, சரி வா போறேன் அப்படின்னு படக்குன்னு சாட்டையை பிடிங்கிட்டு கார்ல ஏறி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை அப்பங்கால வேஷம் போட்டுக்கிட்டு அடுத்த பௌர்ணமிக்கு அழுதான், வா பாரதி நான் பிரேமலதா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தப்புதான் அழுதான். அதுக்கப்புறமும் நான் பௌர்ணமிக்கு தியானத்துக்கு போனேன்.
நாங்க தியானம். அவனுக்கு எங்கிட்ட இருந்து ஒரு தெய்வீக சக்தி வருதுங்கிறத உணர ஆரம்பிச்சுட்டான். அந்த தெய்வீக சக்தினால நிறைய பேரை வாழ வைக்கிறோம், நல்லது நடக்குதுன்னு அவன் உணர ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் நான் என்னை தேடித்தேன். டேய், வேசிக்கு பிறந்தவங்களா, செக்ஸுக்கு வரலடா, தெய்வ அந்த சக்தியை வாங்கறதுக்கு தான் என்கிட்ட வந்தான். அதுக்கடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? हाय हेमावती, हाउ आर यू? फाइन मैडम. मैडम सब आपकी आशीर्वाद है, आपकी आशीर्वाद की वजह से मैं बहुत, मेरा पूरा पुराना का याद आ गया मैडम. मेरा पुराना का याद, मैं आपसे बोला था आपके अंदर आपका असली रूप अलग है, आप जो अभी रह रही है वो रूप अलग है, आपका सच्ची कलर है अलग है, आप कौन है ध्यान करो. आप बोल रही थी ना, वही सच है. मैं कौन है, कैसे थी, सब याद आ गया. उसके ही मैं बात कर रही हूँ. मैं आपसे मिलूंगी, आपका आशीर्वाद लूंगी. थैंक यू लॉट, थैंक्स ए लॉट मैडम, थैंक्स ए लॉट. आप कैसी हो? டாக்டர் சுனேத்ரா ஜாப்கர்னு சொல்லிட்டு என்னோட இதுல இருப்பாங்க. எனக்கு கிறுக்கு இதை முதல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். இவர் வந்து கேட்கிறாரு. அப்போ கிளினிக்கு ஃபோன் பண்றாரு. கிளினிக்கு ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு. ஆமா வந்திருக்காங்க, அந்த அவங்கள கேர்டேக்கரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வர்றாங்க. அந்த அம்மா வந்துச்சு, இந்த விஜயகாந்தோட மாமியார் வந்துச்சு. வந்த உடனே ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்ன உடனே நான் தான் மருமக பேசுறேன், இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டோடனே இந்த அம்மாக்கு ஷாக் ஆயிருச்சு. ஆமா பிறந்துருச்சு, நான் அண்ணன் யாருக்குமே நான் தகவல் சொல்லவே இல்லையே அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. இந்த விஜயகாந்தோட மாமியார் சொல்லுது, நான் அண்ணன் யாருக்குமே சொல்ல, இப்பதான் வார்டுல இருக்கிறேன், அந்த வெளியிலேயே கொண்டுட்டு வரலையே, நானும் அங்கதான் பக்கத்துல வெளியே தான் நிக்கிறேன், நான் அண்ணன் யாருக்குமே தகவல், நான் என் பையனுக்கும் சொல்லல, யாருக்குமே நான் சொல்லல, என் மகனுக்கு கூட நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இது பிறந்தது. பௌர்ணமி ஆரம்பிச்சு பௌர்ணமி அந்த 6:30, 6:15, 7, 6:30, 7 டயத்தில் தான் இவன் பிறந்தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சண்முக பாண்டியன் பிறந்தான். அந்த பௌர்ணமி தியானத்துல தான் எனக்கு தெரிஞ்சு அவன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏப்ரல் 6 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் டைம் பிறந்தான். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவரும் சொல்லிட்டாரு, எனக்கு பாரதி சொன்னான் அப்படின்னு. நீங்க எங்க இருக்கீங்க, பாரதி கூட இருக்கீங்களா? ஆமா அத்தை, நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு இவன் சொல்றான். சொன்ன உடனே சரி, இல்ல நான் சொல்ல மாட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, அந்த பொண்ணை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு தெய்வீக சக்தி உள்ள பொண்ணு நான் கேள்விப்பட்டேன், நான் சொல்ல மாட்டேன், இவளுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவோம், நான் சொல்ல மாட்டேன். நிஜமாவே ஆமா ஆண் குழந்தை பிறந்துருச்சு, 15-20 நிமிஷம் ஆகுது, நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லலை, அவளை என்ன வெளியில கொண்டு வரல, வந்து வார்டில் போட்ட அப்புறம் தான் நான் சொல்லணும்னு இருக்கேன், அதுக்குள்ளேயே நீங்க ஃபோன் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு பாரதிக்கு இவ்வளோ சக்தி உண்டா அப்படின்னோடனே அவர் சொல்ல, இப்ப புரியுதா நான் ஏன் பாரதியை தேடி தேடி வரேன்னு, என்னை எப்படிலாம் உங்க பொண்ணு பேசினா, எப்படிலாம் என்னை அவளை பாரதி எப்படிலாம் அடிச்சா, எப்படியெல்லாம் இது பண்ணான்னு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு மருமகனே, நான் சொல்ல மாட்டேன். இந்த சம்பவம் நடந்ததா இல்லையான்னு கேட்க முடியாது. ஏன்னா சுதீஷ் பிரேமல தான் எல்லாரும் அந்த அம்மாவை சுவிட்ச வாழை அடைச்சு வச்சிருவாங்க, இல்லைன்னு சொல்லு. சரியா? சண்முக பாண்டியன் பிறந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான். ஐயப்பன், பொன்னுசாமி அண்ட் 4 others. ஐயப்பன் ஐ லவ் யூ. அவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஐ லவ் யூ போட்டுக்கிட்டு இருப்பான். சரி போ, நானும் ஐ லவ் யூ. எங்க ஊர் பையன் அவன். அச்சா, இப்படி உள்ள பொண்ணை பார்த்தா தேவடியா பட்டம் கட்டிட்டு இருக்க பிரேமலதா? இருக்குடி இருக்கு. விஜயகாந்த் என்னால யாருக்கு விட்டு கொடுக்க முடியல. ஆனா விதி தெரிஞ்சுதான் ஆகணும். ஆனா 2 குழந்தைகளுக்கு அப்புறம் நான் அவனை செக்ஸை டீஆக்டிவேட் பண்ணி விட்டேன். போதும் அப்படின்னு. குழந்தை வயிற்றுல தங்கினவுடனே டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். இனிமே நீ அவளை தொட்டான பாரு, தெரியுதா? வயிற்றுல தங்கினவுடனே நிப்பாட்டி விட்டேன். நீ அடுத்தடுத்த குழந்தைகளை கொடுப்ப வேண்டாம், சரியா? எங்கள் காதல் பவித்திரமானது, புனிதமானது. உன்னை கூப்பிட்டு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கிறாங்க. இனிமே அந்த பத்மபூஷன் விருது நாளைக்கு நான் சாதனையாளர் என்னையே கூப்பிட்டு கொடுத்தாலும் வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா சொல்லி செஞ்சிருந்தேன். என்னம்மா விசாரிக்கவே மாட்டீங்களா? பத்மபூஷன் விருது கொடுக்கும்போது செத்து போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு கொடுக்குறீங்க, உசுரோட இருக்கும்போது கொடுத்துருக்கணும்.
செத்து போன அப்புறம் அதுவும் என்ன, அவங்க அண்ணியை கூப்பிட்டு கொடுத்துருக்கணும், இல்ல அவங்க அக்காவை கூப்பிட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே அவர் சாதிச்சிருக்கிறாரு, விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. அப்துல் கலாம்ல தான் விருது வாங்கியிருக்கிறாரு. என்கிட்ட கூட அவன் சொல்லவே இல்லை. இல்லை சொன்னானா இல்லை நான் தான் மறந்துட்டேனா அதுவும் எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த நபர் விருது வாங்கியிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த அம்மையார் வந்த அப்புறமா செஞ்சா என் மனைவி தான் எனக்கு எல்லாமே. இந்த மனைவி அதில் நல்லா அந்த வசனத்தை கேளுங்க. சொத்தெல்லாம் போகும், அரசியலில் இறங்கிட்டா சொத்தெல்லாம் விற்க வேண்டி வரும்னு பரவாயில்ல அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கு. என் மனைவி தான் எனக்கு தெய்வம் அதையும் சொல்லிட்டு அரசியலில் இறங்கினா சொத்தெல்லாம் போகும் பரவாயில்லையானோட பரவாயில்ல பார்த்துக்கலாம். அப்படி ஒரு மனைவி வேணும். எல்லாத்தையும் எதிர்க்கு கூட மனைவி அதை குத்தி காட்டாமல் குத்தி காமிச்சிருப்பான். அரசியலில் இறங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவன் இறங்கினான். பிரேமலதா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இறங்கக்கூடாதுன்னு சொன்னானா இவன் பிரேமலதா பேச்சு கட்டி இறங்கினான். எந்த சொத்துமே விஜயகாந்த் பேரில் கிடையாது. சிபிசிஐடிஸ் கொஞ்சம் பிரேமலதா விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. ஒரு பெரிய கிரிமினலாக நீங்கள் தப்பிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நடமாடிக்கிட்டு இருக்கா. ஒரு பெரிய கிரிமினல் நடமாடிக்கிட்டு இருக்கிறா வெளியில. தயவு செய்து பிரேமலதா கையினால சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க. அவ செஞ்ச பாவம் உங்களுக்கும் வரும். அந்த அன்னதானம் பண்றவன் வேற எங்கேயாவது ஒரு இடம் தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க. ஆனா விஜயகாந்த் பேரை சொல்லி இனிமே பிரேமலதா கையினால எடுத்து கொடுக்காதீங்க. பிரேமலதா சொந்த பணத்துல கொடுக்கல. கவனம் கவனம் கவனம். தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ தப்பானவங்க கையினால வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த உப்பானது அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கருப்பாயை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். கருப்பாய் என்னுடைய இனிய தோழி. அந்த தோழியை பிரித்தது என்னுடைய சிஸ்டர், என்னுடைய சகோதரி. அவ எங்க இருக்கானே தெரியல. அந்த குழந்தைய அவ ஸ்கூலை விட்டு போயிட்டா. அதற்கப்புறம் நான் கோவிலேருந்து அம்மன் கோவிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு நாள் கருப்பாயை பார்த்தேன். எனக்கு கருப்பாயி ஞாபகமே இல்லை எனக்கு. அப்பா அவ சொல்றா, ஹேமா எனக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே, என் கணவன் கூட என்னை படுத்துக்கவே பிடிக்கல அப்படின்னா. அங்க 2 பேருக்கு விவாகரத்து ஆக போறதுன்னா அதே தான் என் வாழ்க்கையிலேயே நடந்துச்சு. அதே தான் அவனுக்கும். இந்த அவ அக்கா காரி குழந்தை வேணும் குழந்தை வேணும் வம்சம் வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி அவ அம்மா பிரேமலதாவோட அம்மாவா இப்படியே இருந்தா நல்லா இருக்காது, ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வேணும், அப்படியே அந்த வாழ்க்கையை தங்க வைக்கலாம் சொல்லி தான் குழந்தை கொடுத்தான். 2வது குழந்தை ஏன் கொடுத்தாச்சு. எங்க அவனுக்கும் செக்ஸ் ஆகாது, எனக்கும் செக்ஸ் ஆகாது, என் ஃப்ரெண்டு கருப்பாய்க்கும் செக்ஸ் ஆகாது. நானும் செக்ஸ் எங்க மாமியார் மிரட்ட போய் தான் நானும் சங்கர் கூட அருவருப்பு பட்டு காமிச்சு படுத்தாச்சு. வயிற்றுல குழந்தை முதல்ல தங்குறதான் பார்ப்போம், அப்புறம் படுத்துக்கலாண்ண அப்படின்னு. அப்படி ஒரு ஆளு நான். அது என்னடா ஒரே இதுலேயே தங்கிருச்சு. அப்புறம் அவனை தொடவே இல்லை. குழந்தைக்கே தான் தொடவே விட நான். அவன் ஊர் பூரா சொல்லிட்டு இருப்பான், கல்யாணம் ஆயும் பிரம்மச்சாரி கல்யாணம் ஆயும் பிரம்மச்சாரி கல்யாணம் ஆயும் பிரம்மச்சாரி ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அங்கேயும் அதுதான் செக்ஸுக்கால என்னைய கற்பனையில கூட செக்ஸுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கண்ட பொறுக்கிங்கள்லாம் இவளை போட்டா நல்லா இருக்குமா, இவளை எத்தனை தடவை போடலாம், இவளை எப்படி போடலாம், இவ எத்தனை பேர்ட்ட போட்டிருப்பா, இவளை நம்ம அனுபவிப்போமா அப்படின்னு நீ கற்பனையில நினைச்சேன்னு வையேன், உன் வாழ்க்கை நரகம் தான். நல்லா யோசிச்சு பாரு. எத்தனை பேர் என்னை செக்ஸியா நினைச்சிருப்பீங்க, அடுத்தடுத்து நீங்க எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. என்னை தயவு செய்து செக்ஸியா மட்டும் பார்க்காதீங்க, என்னை அனுபவிக்கலாம் நினைக்காதீங்க. அப்புறம் இந்த பைத்தியம்னு எழுதுறது, கிறுக்கு மென்டல்னா இன்னும் எழுதிட்டு இருக்கான். கதற அடிச்சிருவேன், துடிக்க பழி வாங்குவேன் நானு. புரியுதா? என் சக்தியை அனுப்புவேன். துடிக்க எங்க தப்பு எங்க பண்ணோன்னு யோசிக்காத அளவுக்கு, நான் யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவேன். வார்த்தைகள் எல்லாம் கவனமா விடுங்க, புரியுதா? அப்புறம் யார லலிதா ஜுவல்லர்ஸ் காட்டுது சக்தி, அந்த உணர்ச்சி கமலஹாசன் இப்பதான் எனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்குது. வரேன், இன்னும் தியானம் பண்ணிட்டு நான் பாக்குறேன். என்ன இன்னைக்கு யாரை பத்தி சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு கருப்பாயை பத்தி சொல்லிட்டேன். இந்த கருப்பாய் எங்க இருக்கான்னு தயவு செய்து எனக்கு கொஞ்சம் வேணும். தயவு செய்து எனக்கு கருப்பாய் தேடி கொடுத்தா நல்லா இருக்கும். யார் யார் கருப்பாய் தெரிஞ்சீங்களோ கருப்பாய் எனக்கு தேடி கொடுங்க. எங்க ஊர்ல நெல்லையப்பன்ட்ட கேட்டேன். அவங்கிட்டையும் போய் என்னையும் பத்தி நெல்லையப்பன் என் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு கிடையாது கிளாஸ்மேட்டு, முருகையா தான் என் ஃப்ரெண்டு. இந்த நெல்லையப்பெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கக்கூடிய தகுதி என்னைக்கோ இழந்தாச்சு. கிளாஸ்மேட் அவன், முருகையா தான் என் கிளாஸ்மேட்டு. கருப்பாய் எங்க இருக்கான்னு கொஞ்சம் தேடினீங்கன்னா எங்க அக்கா பத்தின வண்டவாளம் தெரிஞ்சிடும். இல்ல அவளையும் இவ தேடி கண்டுபிடிச்சு அவளையும் கொன்னுட்டாளா தெரியல. எங்க அக்கா ஒரு கொலகாரி, அவளையும் கொன்னுட்டாளா என்னன்னு தெரியல. செஞ்சாலும் செய்வான். என் ஃப்ரெண்டு கல்யாணி கிட்ட சொன்னேன், அவன் ஒரு யூஸ்லெஸ் சிஐடி இன்ஸ்பெக்டர். அவன் எனக்குன்னா எதுவுமே செய்ய மாட்டான். இவளுக்கு எதுக்கு நம்ம செய்யணும்னு அவன் ஒதுங்கியிருப்பான். அவன் செய்ய மாட்டான் அவன். அதனால
கருப்பாய் எங்கே இருக்கான்னு தேடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம். குருசாமி மயில்வாகனன் இஸ் வாட்சிங். ஹலோ குருசாமி மயில்வாகனன், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் பதிவெல்லாம் பார்த்துட்ருக்குறேன். MS விஸ்வநாதன் இது போட்டிருந்தீங்க. MS விஸ்வநாதன்லாம் இவருக்கு நான் இளையராஜாவுக்கு நான் பவரை மாற்றிருக்கேன், ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அப்படின்னு சொன்ன உடனேயே என்னை பார்க்க ஓடி வந்தார் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு. அந்த மாதிரிலாம் நீ சொன்னியாமே, எனக்கும் அந்த மாதிரி சொல்லு அப்படின்னுட்டு. அப்போதான் MS விஸ்வநாதனோட குரலினுடைய தன்மை என்னங்கிறத அவருக்கு நீ யாரு, உன் குரலின் தன்மை, உன் குரலுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறத அவருக்கு நான் உணர வச்சேன். அவருக்கு மேலெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அப்போதான் பேர் வெயி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று துளசின்னு வச்சாரு. எனக்கு துளசின்னா ரொம்ப பிடிக்கும்னு துளசின்னு பேர் வச்சுட்டு, அதற்கப்புறம் நான் அந்த மாதிரி 2 அப்போ சினிமா தியேட்டர் ஓனர் சொல்றாரு, அவளை பார்த்து காதலிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. ஆமா, அவளை காதலிக்கணும். ஆமா, காதலிக்கிறேன்னு சொல்லுங்க, அவளை உங்களோட தான் ஆக்கிக்கோங்க, அவளை உங்களுக்கு சொந்தமா ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி MS விஸ்வநாதன்கிட்ட சினிமா தியேட்டர் ஓனர் சொல்றாரு. ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு என்கிட்ட யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ அவங்க என்னையே அவங்களோட தான் ஆக்கிக்கணும். ஹேமா எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிக்கிட்டான்னா வாழ்க்கையில நல்லா வருவாங்க. அப்போ MS விஸ்வநாதன்கிட்ட இவர் சொல்றாரு, அப்போ துளசி நீ என்னோட இது, எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரு விஸ்வநாதன், என்ன அப்படி விசாலாச்சி விசாலம் அப்படின்னா உன விசாலம் சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாமே அப்படின்னு இவர் சொல்றாரு. யாரு? படம் ஓட்டுறவரும் சினிமா தியேட்டர் ஓனர் மனைவி, சினிமா தியேட்டர் ஓனர் MA காஜா மைதீன், இங்க எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப நீ என்னோடதே அப்படின்னா என் பேரு விஸ்வநாதன், அப்ப நீ விசாலாட்சி, உன்னை நான் விசாலம் சொல்லலாமா அப்படின்னாரு. சொல்லலாமே அப்படின்னு. அப்ப அவர் எனக்கு வச்ச பேர் 2, ஒன்று விசாலம், இன்னொன்னு துளசி. அப்புறம் எனக்கு 3 நாளா எனக்கு இவர் வலம்புரி ஜான் காமிச்சுட்டு இருக்குது. வலம்புரி ஜான் காமிக்குது, செந்தாமரை கண்ணன் காமிக்குது, அப்புறம் என்னமோ ஒரு அரோரான்னு ஒன்று காமிக்குது. அது ஒரு தியானத்துல பார்த்துட்டு நான் சொல்றேன். ரொம்ப ஓவரா தியானத்துல இருந்தோன்னா எனக்கு உடம்பு முடியாம ஆயிருது. உடம்புல தாங்கறதுக்கு சக்தி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்கணும். பாய்.